நான் வந்து 10,000 கேபிட்டல் வச்சு லாஸ் பண்ணிட்டேன். அதனால் 50,000 கொண்டு வந்தேன். 1,00,000 கொண்டு வந்து அதையும் லாஸ் பண்ணிட்டேன். இங்கே கேபிட்டல்ன்றது பிரச்சனையே கிடையாது. ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குட்டி குட்டியாக நீங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களால் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் ஒரு ஆப்ஷன் பை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஸ் அ ஒரு பிகினர் ட்ரேடராக இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்? ஒரு ஆப்ஷன் ட்ரேடருக்கு வந்து முக்கியமானது இப்போல்லாம் வந்து இந்த சூப்பர் ட்ரெண்ட் லைனுக்கு மேலே கேண்டில்ஸ் இருக்கும். அப்போ நான் அதை வந்து அப் ட்ரெண்ட் சொல்லிட்டு நான் சொல்லுவேன். இந்த ரெண்டு பிரின்சிபல், இந்த சூப்பர் ட்ரெண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த RSI, இது ரெண்டுத்துக்கும் அகெயின்ஸ்டாக நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி டிஃபிகல்ட். ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் அவங்களோட ஃபுல் கேபிட்டல் லூஸ் பண்ணுறாங்கனாக்கா இதை தான் அவங்க லூஸ் பண்ணியிருப்பாங்க. பார்க்குறோமா, ஓகே இது வேணாம், அடுத்த ஸ்கிரிப்ட் இந்த இது வேணாம், இந்த அடுத்த ஸ்கிரிப்ட் ஓகே இந்த கேள் நல்லா இருக்குது, இந்த போர்ட் ட்ரேடர் நம்மளை கன்வின்ஸ் பண்ணிப்போம். ஆப்ஷன் பையிங்கில் பெரிய பிரச்சனையே அதுதான். நம்மளை கன்வின்ஸ் பண்ணிங்கன்னா அந்த இதில் ட்ரேடை போட்டு விட்டுறது, அப்புறம் லாஸ் ஆகிடுச்சு சொல்லிட்டு லபோதுபம் கத்திங்க இருக்கிறது. ஒரு பெரிய ட்ரெண்டை நீங்கள் பிடிச்சா மட்டும்தான் யூ வில் லிட்ரலி மேக் மணி இந்த மார்க்கெட். ஆப்ஷன் பையிங்கில் வந்துட்டு நிறைய பேர் வந்து இந்த லூசிங் ஸ்ட்ரீக் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போது நீங்கள் இந்த லூசிங் ஸ்ட்ரீக்கை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க, அதுக்கான அட்வைஸ்? அண்ட் நான் வந்து இந்த வீடியோவில் ஒரு 8 காமனான ஆப்ஷன் பையிங் மிஸ்டேக்ஸை பற்றி பேச போகிறேன். ஹலோ ட்ரேடர்ஸ், நான் உங்கள் எம் தனுஷ்குமார். ஆப்ஷன் பையிங்கில் நிறைய ட்ரேடர்ஸ் திங்க் பண்ணுற முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, எனக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி வேணும். இப்போ எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியே கிடச்சிருச்சு அப்படின்னாலுமே அதுக்கான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போனா தான் நான் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும்னு. அப்போது இது வந்து எப்படி நம்ம பில்டு பண்ணணும் அப்படிங்கிறத இன்னைக்கான மாஸ்டர் கிளாஸில் வந்து முழுமையாக கற்றுக்க போகிறோம். இதை நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசிக்கில் இருந்து ஸ்ட்ராட்டஜி பில்டிங் அண்ட் தென் வந்துட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே சொல்லித்தரக்கு நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்கவங்க தான் நம்மளோட தரணிதரன் சார். ஆல்மோஸ்ட் ஆப்ஷன் பையிங்கில் 9 வருஷத்துக்கு மேலே அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அவங்களை வந்து வெல்கம் பண்ணிடலாம். சார், வெல்கம் டு தன் தமிழ் சார், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார். எங்களுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ்க்கான மாஸ்டர் கிளாஸ் பண்ணும்போது அதில் நிறைய டவுட்ஸ் வந்து எனக்கு ஆப்ஷன் பையிங்க்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னுமே இன்டெப்த்தாக எங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுனால நாங்கள் உங்களை வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் சார். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மாஸ்டர் கிளாஸ்க்கான கம்ப்ளீட் கான்டெக்ஸ்ட்டை வந்து இப்போ சார் வந்து நமக்காக வந்து செட் பண்ண போகிறாரு. நம்ம அதை பார்ப்போம். தேங்க்யூ தனுஷ்குமார். ஸோ ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் எடுத்துட்டோம்னாலே ஒரு 10 ஆப்ஷன் ட்ரேடரில் 8லேருந்து 9 பேர் ஆப்ஷன் பையராக தான் இருப்பாங்க. அப்போது இந்த வீடியோ எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோன்றதையும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். அண்ட் நான் வந்து இந்த வீடியோவில் ஒரு 8 காமனான ஆப்ஷன் பையிங் மிஸ்டேக்ஸை பற்றி பேச போகிறேன். மிஸ்டேக்ஸை பற்றி பேசுகிறது மட்டும் இல்லாமல் அதுக்கான என்ன ஃபிக்ஸ் இருக்குது என்றதுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் நான் அடுத்து சொல்ல போகிற அந்த 8 விஷயத்தில் ஏதாவது 2 விஷயம் உங்களுக்கு ரொம்பவே காமனாக இருந்தது, நானும் அந்த தப்பை பண்ணுறேன் நீங்கள் நினச்சிங்கனாக்கா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறது மூலயமா உங்களால் அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அண்ட் டெஃபினட்டாக வந்து நீங்கள் ஏதாவது 2 விஷயம் உங்களுக்கு தப்பாக படுதுனாக்கா நீ இதை கண்டிப்பாக பண்ணுறனாக்கா உங்களோட ஹார்ட் அண்ட் மணியை போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ இந்த 1 மணி நேரத்துக்கான இந்த ஒரு மாஸ்டர் கிளாஸை ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறது மூலிமா அதை சேவ் பண்ண முடியும்னாக்கா இதை ஸ்பெண்ட் பண்ணுறது உண்மையாகவே ஒர்த்தான ஒரு டைமாக தான் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே நிறைய ட்ரேட்ஸ் ப்ராஃபிட் பண்ணுவோம். ஆனால் ப்ராஃபிட் பண்ணும்போது சின்னதாக நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணுவோம். ஆனால் அதை எல்லாத்தையுமே ஒரே ட்ரேட்லேயே நம்ம வந்து லாஸ் பண்ணிவிடுவோம். இதுக்கு முக்கியமான காரணம் நமக்கு ப்ராப்பரான ட்ரெண்டுக்கு நம்ம ட்ரேட் எடுக்காமல் அகெயின்ஸ்ட் த ட்ரெண்டு நம்ம டைரெக்ஷனலாக போகும்போது தான் நமக்கு ப்ராப்ளம் வரும். இது மொதல் விஷயம். 2வது விஷயம், மார்க்கெட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் இருக்கும். நல்லா கடகடன்னு மேலே போவான், கடகடன்னு கீழே வருவான். நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் அவன் மேலேயும் போக மாட்டான், கீழேயும் போக மாட்டான், அப்படியே ஒரு சாப்பி மார்க்கெட்லேயே சுற்றிட்டே இருப்பான். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ப்ராஃபிட்டும் வராது, லாஸும் வராது. அண்ட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நமக்கு வந்து தீட்டா டிகே நமக்கு அகெயின்ஸ்டாக வேலை செஞ்சு நம்ம லாஸ் ஆகிடும். ஸோ இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து ஃபேஸ் பண்ணுறீங்கனாலுமே இதை விட ஒன்னொரு படி மேலே போயிட்டு நம்ம எடுக்கிற என்ட்ரி தான் ஹையாகவே இருக்கும். அது என்னன்னாக்கா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணாமல் நம்ம ட்ரேட் எடுப்போம். அண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறதே ஒரு ஹையாகவே இருக்கும். அங்கேருந்து மார்க்கெட் கடற்கரைன்னு கீழே விழுந்துடும். ஓகேங்களா? அது ஹையை கண்டுபிடிக்கிறதுல நம்ம வந்து நிறைய பேர் கில்லாடியாக இருப்போம். யாரோ பின்னாடி நின்றுட்டு நம்மளை வந்து பார்த்துட்டு நமக்கு அகெயின்ஸ்டாக ஆர்டர் போடுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணினாலுமே இது எல்லாத்த விட
4வது இந்த ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ்க்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கும். ஒரு லஞ்ச் பிரேக் இருக்கும், ஒரு டீ பிரேக் இருக்கும். அந்த டீ பிரேக்கில் அவங்க எந்த கேண்டில் பார்க்குறாங்களோ அந்த கேண்டில் பார்த்தோன்னே இதாண்டா என் என்ட்ரி சொல்லிட்டு அவங்களே அவங்கள கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரேடுக்குள்ளே என்ட்ரு ஆகி அப்புறம் அது ப்ராஃபிட்டோ லாஸோ தென் தட்ஸ் ஒன் ஆஃப் த ஒஸ்ட் கேஸில் வந்து அது எந்த கேண்டில் பார்த்தாலும் என்ட்ரி எடுக்கிறது. அதுக்கு நம்மளை கன்வின்ஸ் பண்ணிக்கிறது. இது வந்து 4வது பிரச்சனை. 5வது பிரச்சனை ஸ்டாப் லாஸ் போடுறது. அண்ட் ஸ்டாப் லாஸ் போடுறது நிறைய பேர் ஸ்டாப் லாஸுமே போட்டாலுமே அவங்களுக்கு பெரிய பிரச்சனைனாக்கா அந்த ஸ்டாப் லாஸே மாடிஃபை பண்ணிட்டே வருவாங்க. அது ப்ராஃபிட் சைடில் போகும்போது நீங்கள் மாடிஃபை பண்ணாவது பரவாயில்ல, அது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸாவது ஆக்ட் ஆகும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா மார்க்கெட்டை மேலே நம்ம ஸ்டாப் லாஸ் அகெயின்ஸ்டாக போகும்போது நம்ம ஸ்டாப் லாஸ் வரும்போது கீழே இறக்கிட்டே வருவோம். ஸோ தட் வில் பிகம் அ டிசாஸ்டர் லாஸாக வந்து முடியும். அண்ட் இது எல்லாத்த விட அடுத்த பெரிய பிரச்சனை என்னென்னாக்கா வீக்லி ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதா இல்லை மந்த்லி ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதா. வீக்லி பண்ணாலும் லாஸ் வருது, ஸோ மந்த்லி பண்ணால் மந்த்லியிலும் லாஸ் வரும். ஸோ அப்போ வீக்லி நம்ம செலக்ட் பண்ணலாமா இல்லை மந்த்லி ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாமா என்றதை பார்க்கணும். சப்போஸ் வீக்லி மந்த்லி சொல்லிட்டு அதையும் செலக்ட் பண்ணிட்டாக்கா 7வது பிரச்சனை அதில் ஏடிஎம் செலக்ட் பண்ணுமா, ஓடிஎம் செலக்ட் பண்ணுமா, ஐடிஎம் செலக்ட் பண்ணுமா என்ற அடுத்த கேள்விகளுக்கு வந்துடும். ஸோ அப்போ அதில் உங்களுக்கு ஒரு டிஃபைன்டான ஒரு மெத்தடை இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறேன். அண்ட் இது எல்லாத்த விட 8வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, என்கிட்ட எவ்வளோ கேபிட்டல் இருந்தாக்கா ஆப்ஷன் பையிங் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு. சில பேர் 10,000 போட்டு லாஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் என்ன, ஓகே 1 லட்சம் இருந்தாக்கா நான் ப்ராஃபிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 1 லட்சம் போட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போயுமே அவங்களுக்கு வந்து லாஸ் வரும். ஓகே 1 லட்சம் போட்டு ட்ரேட் பண்ணுறோம், இல்லை நமக்கு வந்து 10 லட்சம் போட்டாக்கா நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படி ஒரு நினப்பில் 10 லட்சம் போட்டாக்கா அதுவுமே லாஸ் ஆகும். ஸோ அப்போது பேசிக்காகவே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். அப்போ கேபிட்டலை வச்சு தான் இங்கே ப்ராஃபிட் பண்ணுறோம் என்றது கிடையவே கிடையாது. ஸோ இந்த 8 விஷயத்தில் ஏதாவது ஒரு 2 விஷயம் உங்களுக்கு ரொம்பவே காமனாக பட்டுதுனாக்கா இந்த வீடியோ உங்களுக்காக தான். அடுத்த 1 மணி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல லேர்னிங் கர்வ் கண்டிப்பாக கிடைக்கும். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா நீங்கள் சொன்ன அந்த 8 விஷயத்தில் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால் ரிலேட் பண்ண முடியுது. சிம்பிளாக சொல்ல போனால் ஸ்டாப் லாஸ். இந்த ஸ்டாப் லாஸை நீங்கள் சொன்ன மாதிரி மேலே ட்ரையல் பண்ணுறதுக்கு பதிலாக நிறைய பேர் கீழே வந்து ட்ரையல் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்கிட்ட வந்து இவ்வளோ கேபிட்டல் இருந்தால் தான் நான் பண்ண முடியுமா, இல்லை நான் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணால் தான் பண்ண முடியுமா, இந்த மாதிரி டவுட்ஸுமே வருது. அப்போது நீங்கள் சொன்னதில் இந்த எக்ஸ்பைரி சூஸ் பண்ணுறதுலேருந்து ஏடிஎம் சூஸ் பண்ணுற வரைக்கும் எல்லாமே இன்றைக்கி மக்கள் கிட்ட இருக்க ஆக்சுவலான டவுட் தான். ஆனால் இது எல்லாமே இந்த ஒரு மாஸ்டர் கிளாஸ் வழியாக இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து இப்போ அவங்களுக்கு புரிய போகுது அப்படிங்கிறது எனக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட செஷனுக்குள்ளே போகலாம். இப்போது ஜென்ரலாக வந்து நான் ஒரு ஆப்ஷன் பை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஸ் அ பிகினராக, ஒரு பிகினர் ட்ரேடராக இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்? தனுஷ், ஒரு ஆப்ஷன் ட்ரேடருக்கு வந்து முக்கியமானது டைரக்ஷன் தான். யூ நீட் டு பி ரைட் ஆன் த டைரக்ஷன், இல்லைனாக்கா யூ ஆர் கோயிங் டு லூஸ் த மணி. ஸோ அப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே ட்ரெண்டை கண்டுபிடிக்கணுன்றது தான் நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவ். அண்ட் ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தட் சொல்கிறேன். அண்ட் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடராக இருக்கட்டும், இல்லைனாக்கா இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, இது வந்து பை ஓகே இப்போ அப் டர்னில் இருக்குது, இப்போ டவுன் டர்னில் இருக்குது, ஸோ மாறி மாறி சொல்லுவாங்க. பட் நான் சொல்லித்தர போகிற இன்றைக்கி எல்லா விஷயங்களுமே இந்த வீடியோ வந்து ஒரு 5 லட்சம் பேர் பார்க்குறாங்கனாக்கா அந்த 5 லட்சம் பேருக்குமே நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாருக்குமே ஒன்று தான். அது வந்து ஆமாம் இல்லை இவ்வளோ தான் பதிலே. ஸோ எல்லாருக்குமே ஒரு பிகினராக இருந்தாலுமே இது வந்து காமனான விஷயம் தான். கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கவங்களுக்கு வேறு மாதிரி தெரியும், அப்படிலாம் கிடையாது. ஓகே இல்லை தனுஷ்னு பேர் வச்சுருக்கவங்க ஒரு மாதிரி தெரியும், டிடின்னு பேர் வச்சவங்க ஒரு மாதிரி தெரியலாம் கிடையாது. ஸோ நான் இப்போவே தெளிவாக சொல்லிடுறேன், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இது ஒன்று தான் பதில். எய்தர் 0 or 1. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவோம். இப்போ நம்ம ஆப்ஷன் பையருக்கு என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றதுலேருந்தே ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நம்மளோட ஒரு டேவோட சார்ட் நான் எடுத்துக்கிறேன். அண்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா இதில் வந்து இன்னொரு கான்டெஸ்ட்டும் செட் பண்ணிடுறேன். நம்ம இந்த ஃபுல் டே யூஸ் பண்ண போகிறது ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் செட்டப் தான். அண்ட் அதுக்கு வந்து 3 minute and 5 minute மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதை தவிர வேறு எந்த டைம் ஃப்ரேம்ஸுமே நான் வந்து யூஸ் பண்ணல. ஸோ இன்றைக்கி ஃபுல் டே வந்து 3 minutes தான் இருக்க போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், ஒரு இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இண்டிகேட்டர் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து சூப்பர் ட்ரெண்ட் சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஸோ சூப்பர் ட்ரெண்ட் போட்ட உடனே எனக்கு வந்து இப்போ சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் சார்ட்டில் ஆட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போது இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் சொல்லித்தர போகிற விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே காமனானது. ஓகேங்களா? ஸோ இப்போ தனுஷுக்குமே இந்த கேண்டில்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்க போகுது. இந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரோட வேல்யூமே இப்படி தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா எப்போல்லாம் வந்து இந்த சூப்பர் ட்ரெண்ட் லைனுக்கு மேலே கேண்டில்ஸ் இருக்கோ அப்போ நான் அதை வந்து அப் ட்ரெண்ட் சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஓகே. எப்போ சூப்பர் ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இருக்கோ அப்போ நான் வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் சொல்லிட்டு நான் சொல்லுவேன்.
அண்ட் இந்த இடத்துல மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன ப்ரோ? அப் ட்ரெண்ட் சார். இது அப் ட்ரெண்ட். ஏன் இது அப் ட்ரெண்ட்னாக்கா, அது மேலே போகிறதுனால அது அப் ட்ரெண்ட் கிடையாது. சூப்பர் ட்ரெண்டுக்கு மேல இருக்கு நமக்கு. சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே எப்படி இருந்தாலும் சரி, அது சைட்வேஸாக இருக்கட்டும், எப்படியாவது இருந்துட்டு போ. சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே இருந்தால் அப் ட்ரெண்ட், ட்ரெண்ட். அவ்வளோதான். கீழ இருந்தா டவுன் ட்ரெண்ட். கீழே இருந்தால் டவுன் ட்ரெண்ட், எய்தர் 0 ஆர் 1, 1. அவ்வளோதான். இதில் இருக்கலாம், இருக்கும், அப்படிலாம் நம்ம டிஃபைன் பண்ண தேவையில்ல. வி வில் டிஃபைன் இதுக்கு மேலே இருந்தால் அப் ட்ரெண்ட் சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ட்ரெண்டு தெரிஞ்சிருச்சு. ஒரு ஆப்ஷன் பையருக்கு ரொம்பவே சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுங்களா? ம். என்ட்ரி எடுத்த உடனே நம்ம டைரக்ஷனில் மார்க்கெட் போகணும். ஓகே, அதை விட ரொம்ப சந்தோஷம் எது தெரியுங்களா? என்ட்ரி எடுத்தோடனே ஸ்பீடா மார்க்கெட் போகணும். ஸ்பீடாக போகணும். ஸோ வந்து என் டைரக்ஷன்லேயும் போகணும், ஸ்பீடாகவும் போகணுன்றது தான் வந்து எல்லா ட்ரேடருக்கானுமே ஒரு சந்தோஷம். அண்ட் உண்மை எனக்குமே வந்து அப்படி போனால் தான் வந்து உண்மையாகவே Happy-ஆ சந்தோஷமாகவே இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு அது என்ன ஸ்பீடாக போகணுன்னா என்ன அர்த்தம்? மொமெண்டம் வேணும்ன்றது அர்த்தம். அப்போ மொமெண்டமுக்கு நான் என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம்னாக்கா, RSI ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் என்ற இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14 பீரியட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதே மாதிரி சூப்பர் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 10,3 வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ 10,3 கொடுத்துட்டு நான் வந்து ஓகே கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த RSIயில் எப்போல்லாம் வந்து 70க்கு மேலே இருக்கோ அப்போ தான் வந்து நம்ம வந்து அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். அதாவது நம்ம வந்து சூப்பர் ட்ரெண்ட் என்ன தான் நமக்கு வந்து ட்ரெண்டு கொடுத்தாலுமே மொமெண்டம் வந்து RSI 70க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ட்ரேட்ஸை பிளான் பண்ணுவோம். ஓகேங்களா? சார், இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வருது. இப்போ நம்ம சூப்பர் ட்ரெண்ட் வந்து பைல இருக்கு. விச் மீன்ஸ் வந்து பைன்னு நமக்கு சொல்லிடுச்சு. ட்ரெண்டு கிளியர். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க RSI வந்து 70 அபோவ் எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ ஜென்ரலா RSI பத்தி தெரிஞ்சவங்க, படிச்சவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 70க்கு மேல போச்சுன்னா ஓவர் பாட் ஜோன் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா, இப்போ நீங்க இதுக்கு அடுத்து தான் இந்த 70ல நான் இருக்கும்போது தான் நான் வந்து என்னோட ட்ரேட்ஸ் பிளான் பண்ணுவேன்னு சொல்றீங்க. இது எப்படி சார்? இது ஏன் இப்படி? சி லைக் இப்போ என்னன்னாக்கா நீங்கள் வந்து அவங்க சொல்கிறது வந்து ஏறக்குறைய கரெக்ட். ஆனால் எந்த ட்ரெண்டில்ன்றது தான் முக்கியம். இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது RSI 70க்கு மேலே போகுதுனாக்கா அப்போ அந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகிறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, சரி, நீங்கள் வந்து வேகமாக ஒரு சைடு போயிட்டுருக்கீங்க, நல்ல மொமெண்டமாக போயிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து பிரேக் அடித்தாக்கா திரும்ப முன்னாடி போவீங்களா, பின்னாடி போவீங்களா? முன்னாடி தான் போகும். முன்னாடி தான் போவேன். தேய்ச்சிட்டே போனாலும் முன்னாடி தான் போவோம். ஓகே, ஸோ அப்போது அந்த மொமெண்டம் வந்து இருக்கும்போது நம்ம அதனோட டைரெக்ஷனில் தான் போவோம். ஆனால் அவங்க சொன்னது எப்போ கரெக்ட் ஆகுனாக்கா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது நீங்கள் வந்து RSI வந்து 70க்கு மேலே போகுதுனாக்கா அங்கேருந்து ஒரு புல்பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் இதே வந்து நீங்கள் டைம் ஃப்ரேம், இப்போ நான் சொல்கிறது வந்து இந்த டைம் ஃப்ரேம் மட்டும் கிடையாது, யூ கோ ஃபார் எனி டைம் ஃப்ரேம். ஓகே, ஸோ அப்போ நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் மூலியமாகவே சொல்கிறேனே. இப்போ இந்த இடத்துல வந்து RSI வந்து 70க்கு மேலே ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ 70க்கு மேலே ஆகிடுச்சு, நான் வந்து இங்கே ட்ரேட் எடுத்துட்டேன். ஓகே, இங்கே ட்ரேட் எடுத்தாச்சு. அண்ட் எனக்கு வந்து சூப்பர் ட்ரெண்ட் தான் என்னோடய ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸோ அப்போ நான் வந்து இங்கே எக்ஸிட் ஆகிட்டேன். ஓகே, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே, ஆனால் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறோம். ஓகே, RSI 70க்கு மேலே இருக்குது சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்போசிட் சைடில் ட்ரேட் எடுக்கிறோம். ஓகே, மார்க்கெட் மேலே போகும், இங்கே போகும், மார்க்கெட்டில் நீங்கள் என்ட்ரி எடுப்பீங்க. ஓகே, அண்ட் அகெயின் வந்து மேலே போகும். இது வந்து எக்ஸ்பைரி டே வச்சுப்போமே. இப்போ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் வந்து கண்டினியூஸாக பை பண்ணிட்டு வரீங்க. அப்புறம் மார்க்கெட் இங்கே போகும். ஓகே, திரும்ப பை பண்ணுறீங்க, திரும்ப மார்க்கெட் மேலே போகும், திரும்ப பை பண்ணுறீங்க, திரும்ப மார்க்கெட் மேலே போகும். நீங்கள் வாங்கின ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னவாகும் அன்றைக்கி எக்ஸ்பைரி அன்றைக்கி? கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகிடும். சி, ஒரு ஆப்ஷன் ட்ரேடரோட இப்போ நான் எவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருக்கும் சொன்னணும். அதாவது அப் ட்ரெண்டில் இருக்கணும், நான் எடுத்தோடனே மார்க்கெட் மேலே போனால் சந்தோஷப்படுவேன், வேகமாக போனாலும் சந்தோஷப்படுவேன் சொன்னேன் பார்த்தீங்களா? அப்போது அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஆப்போசிட்டாக ட்ரேட் எடுத்தீங்கன்னாக்கா உங்களோட என்டையர் கேபிட்டலுமே லாஸ் ஆகிடும். ஓகே, இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன அந்த பிரச்சனை. சின்னதாக நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். ஒரே ட்ரேடில் மொத்தத்தையும் மிஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னாக்கா மார்க்கெட்டு அப் ட்ரெண்டில் இருக்கும், நம்ம என்ன பண்ணுவோம், டவுன் ட்ரெண்டுக்கு ட்ரேட் எடுப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மொமெண்டமோட வேறு இருக்குது. அப்போது அவன் சாதாரணமாகவே வேகமாக போவான், அவன் கூட ஒன்றும் மொமெண்டம் சேர்ந்து போகும்போது அவன் அதிவேகமாக போகும்போது நம்ம கஜானா வந்து கடகடன்னு காலி ஆகிடும். ஸோ இந்த 2 பிரின்சிபல், இந்த சூப்பர் ட்ரெண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த RSI, இது ரெண்டுத்துக்கும் அகெயின்ஸ்டாக நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி டிஃபிகல்ட். ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் அவங்களோட ஃபுல் கேபிட்டல் லூஸ் பண்ணுறாங்கனாக்கா இதை தான் அவங்க லூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆஸ் அ ட்ரேடர் நீங்கள் வந்து உங்களோட பாஸ்ட் ஜேர்னியில் இருக்க என்டையர் ஜேர்னலுமே எடுத்துக்கோங்க. நீங்கள் லாஸ் பண்ண பெரிய ட்ரேட்
ஓகே, இது வரைக்கும் நீங்கள் பண்ண லாஸ்ட்லேயே பெரிய ட்ரேட் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல ஒன்று லாங்கில் இந்த மாதிரி செட்டப் இருக்கும், இல்லை ஷார்ட்டில் சூப்பர் ட்ரெண்டு கீழேயும் RSI 30க்கு கீழேயுமே ஒர்க் ஆகியிருக்கும். ஸோ அதனால தான் அவங்களோட பெரிய லாஸஸை அந்த இடத்துல தான் வந்து அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் லைக் 2 பாயிண்ட்டுக்கு ஃபிக்ஸ் போட்டாச்சு. ஒன்று என்ன, குட்டி குட்டி லாஸ்க்கு வந்து குட்டி குட்டி லாஸ் வரும், அதுக்கு வந்து குட்டி குட்டி ப்ராஃபிட்ஸ் வரும், ஆனால் பெரிய லாஸாக வந்து நம்ம பண்ணுறோம். ஓகே, அண்ட் அதே மாதிரி நமக்கு வந்து மார்க்கெட் வந்து நம்ம என்ட்ரி ஆகிற வரைக்கும் மேலே போவோம், கீழே போவோம், சூப்பராக போவோம், ஆனால் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் சைட்வைஸாக போயிடும். அது வந்து இந்த இடத்துல நமக்கு இருக்காது. ஓகே, ஸோ இப்போ 2 விஷயம் நமக்கு வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஓகே, 3வது பாயிண்ட். சார் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட் இதில். இப்போ நீங்கள் வந்து அப் ட்ரெண்டுக்கு வந்து சொல்லிட்டீங்க. லெட்ஸே வந்து எனக்கு 70 எபோவ் இருந்துச்சுன்னா நான் அப்போர்டுக்கு வந்து நான் வந்து ட்ரேட் வந்து பிளான் பண்ணுவேன். இப்போது டவுன் ட்ரெண்டுக்கு வந்து சூப்பர் ட்ரெண்டு கீழே இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். 2 இதுதான். அப்போது இந்த இடத்துல RSI எனக்கு எப்படி இருக்கணும்? இப்போ நம்ம டவுன் ட்ரெண்ட் வரும்போது RSI வந்து 70 மேலே பார்த்தோம், அப்போ கீழே வந்து 30க்கு கீழே இருக்கணும். அதுவுமே நம்ம டிஃபால்ட் செட்டிங்கில் கீழே தான் பார்த்தோம். டிஃபால்ட் செட்டிங் தான். எதுவுமே வந்து நமக்கு வந்து கஸ்டமைஸ் செட்டிங்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரிஃபைன் பண்ணுறீங்கனாக்கா ஆப்வியஸ்லி யூ கேன் டூ த சேஞ்சஸ் ப்ரோ. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த 2 விஷயம் பார்த்தாச்சு. 3வது விஷயம் வந்து இருக்கலே கொடுமையான விஷயம், டே ஹையை கண்டுபிடிக்கிறது. டே ஹையை கண்டுபிடிக்கிறதுன்றது கொடுமையான விஷயமா இருந்தாலுமே டே ஹையை எப்படி தப்பாக கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுன்றது தான் நம்ம வந்து ஸ்பெஷலிஸ்ட். ஓகேங்களா? என்னன்னாக்கா மார்க்கெட் சல்லுன்னு மேலே போயிட்டே இருக்கும், அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா கால் ஆப்ஷனை பை பண்ணுவோம். ஓகே, கால் ஆப்ஷன் பை பண்ணிட்டோம், ஆனால் அங்கேருந்து மார்க்கெட் வந்து யூட்டர்ன் எடுத்துக்கிட்டு வேகமாக வருவான், கீழே நான் ஸ்டாப்பாக வருவான் அவன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டே ஹையை கண்டுபிடிக்கிறதில்ல நம்ம ஆட்கள் அடிச்சிக்கவே முடியாது. அன்றைக்கி நம்ம என்ட்ரி தான் வந்து அன்றைக்கி ஹையாகவே அந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸில் இருக்கும். ஆமாம், அது லைக் அது ஒன்று நான் நிறைய பேர் நான் வெளில ரீட்டைலர்ஸ் பார்க்கும்போது சொல்லுவாங்க, சார் ஏதோ எவனோ ஒருத்தன் பின்னாடி நின்றுட்டு பார்த்துட்டே இருக்காம, நான் போட்ட உடனே அங்கேருந்து அடிக்கிறானு கடகடன்னு கீழே வந்துடுது ப்ரோ. லைக் இது எல்லாத்துக்குமே காமனான விஷயம் என்னென்னாக்கா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை நம்ம ஒழுங்காக அனலைஸ் பண்ணுறது இல்லை என்றது தான் ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப். ஓகே, இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னாக்கா பிவோட் பாயிண்ட் சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம். ஓகே, இது எல்லாமே காமனாக மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு இண்டிகேட்டர்ஸ் தான். ஒன்றும் நான் வந்து புதுசாக போயிட்டு ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ்லாம் வந்து இதுக்காக ஒன்றும் படிச்சுட்டுலாம் வரல. ஓகே, ஸோ இப்போ என்னன்னாக்கா மார்க்கெட் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெசிஸ்டன்ஸ்லேருந்து தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ரிவர்ஸ் ஆகும். ஆனால் நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸை சார்ட்டில் ஆட் பண்ணல வச்சுக்கோங்களேன், நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. ஓகேங்களா? இப்போ எதுவும் இல்லைங்க, தமிழில் ஒரு டைலாக் இருக்குது, தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அது அப்படியே ஒரு கண் கூட பார்ப்போமா? இப்போது நீங்கள் வந்து எந்த இண்டிகேட்டருமே நம்மகிட்ட இல்லைங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இண்டிகேட்டருமே நம்மகிட்ட இல்லைன்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்க, நீங்கள் எங்கே க்ளோஸ் பண்ணுவீங்க? இது ஒரு க்ளூலெஸ்ஸாக தான் நான் இருப்பேன். க்ளூலெஸ்ஸாக தான் இருக்கும், ஒன்றுமே தெரியாது. டேய் எங்கடா போகுது, என்னடா நடக்குது சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாது. இப்போ இதே இடத்துல நான் இங்கே ட்ரேட் எடுத்துட்டேங்க. ஓகேங்களா? சும்மா போயிட்டு அப்படி சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த சூப்பர் ட்ரெண்ட் லைன் வந்து மார்க்கெட் மேலே இருக்கும்போது அப் ட்ரெண்ட்ஸ் சொல்லியாச்சா? அப்போது மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது அந்த ட்ரேடில் இருக்கிறது நல்லது. அதே மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக மாறிடுச்சுனாக்கா அந்த ட்ரேடில் ஏன் இருக்கணும்? எக்ஸிட் பண்ணிடலாம்ல. ஸோ இப்போ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். ஓகே ஃபைனுங்க, இந்த இடத்துல எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே வந்து ஒரு என்ட்ரி எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்துட்டேன், எனக்கு ஸ்டாப் லாஸ் இதுவாக இருக்கும், இதுதான் என் ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஓகே, அண்ட் மார்க்கெட் மேலே போக எனக்கு வந்து பயம் அதிகமாகிடும். நம்ம பிரச்சனை என்னன்னாக்கா லாஸ் போகும்போது நம்ம மன தைரியத்துக்கு வந்து அளவே இருக்காது, ஆனால் ப்ராஃபிட் போகும்போது ஐயோ வந்ததும் போயிடுமே சொல்லிட்டு நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அதில் இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளில வரதான் ட்ரை பண்ணும். ஓகே, அந்த ஸ்டாப் லாஸை பற்றி நம்ம கடைசியாக திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிற அந்த ஒரு ஸ்டாப் லாஸ் மெத்தட் வந்து ஸ்டாப் லாஸாகவும் ஆக்ட் ஆகும், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸாகவும் ஆக்ட் ஆகும், உங்களுக்கு ஃபுல் ட்ரெண்டையுமே அது கேப்சர் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ட்ரெண்டு மாறிச்சுன்னா நம்ம உடனே எக்ஸிட் பண்ணியும் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம 1 by 1 வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து திரும்ப வந்து நம்ம RSI ஆட் பண்ணிப்போம். ஓகே, சூப்பர் ட்ரெண்ட் ஆட் பண்ணிப்போம், அண்ட் தென் வந்து பிவோட் பாயிண்ட் ஆட் பண்ணிடுறோம். இப்போ பிவோட் பாயிண்ட்டில் ஏன் பிவோட் பாயிண்ட் ஆட் பண்ணணும், ஏன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதில் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும்னு சொல்கிறேன்னாக்கா, இப்போது என்னை நீங்கள் ஃப்ளைட்டில் நிறைய தடவை போயிருப்பீங்க. ஓகே, அதுவும் ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் சொல்லிட்டு ஒரு டோர் இருக்கும். அந்த டோர் பக்கத்தில் யார் உட்காராங்களோ அவங்கக்கிட்ட ஏர் ஹோஸ்டர் வந்து பேசுவாங்க, நீங்கள் வந்து ஏதாவது ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களால் அதை பண்ண முடியுமான்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க.
ஓகேங்களா? ஸோ நாங்கள் எப்போ வந்து 3 தடவை எமர்ஜென்சி சொல்கிறோமோ அப்போ தான் நீங்கள் திறக்கணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து திறக்கக்கூடாது. ஐ மீன் இல்லை அப்படி சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எப்போ நாங்கள் சொல்கிறோமோ அப்போ தான் நீங்கள் திறக்கணும்னு சொல்லிட்டு லைக் ஜென்ரலாக வந்து சொல்லுவாங்க வச்சுக்கோங்க. அப்போது அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களால் அதை திறக்க முடியுமா? சத்து இருக்கா உங்களுக்கு? ஸோ நமக்கு எப்படி சத்து இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அவங்க நம்மகிட்ட வந்து கேட்டுட்டு போகிறாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே. அப்போது மார்க்கெட் வந்து ஒரு லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கூட உடைக்கல வச்சுக்கோங்களேன். R1 கூட உடைக்கலனாக்கா அதுக்கிட்ட சக்தியே இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஆமாம், அப்போ அங்கே போய் நீங்கள் லாங் ட்ரேட் எடுத்து என்ன பண்ண போகிறீங்க? ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸே உடைக்கலை. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? போயிட்டு அவன் போய் தொட்டுட்டு தப்பு கட்டுன்னு கீழே வந்துடுவான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே பெரிய ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து அதை அட்ரஸ் பண்ணோம்னாக்கா கேண்டில் க்ளோஸ் வந்து R1க்கு மேலே இருக்கணும். அண்ட் ஃபார்ச்சுனேட்டாக அன்றைக்கி வந்து R1க்கு மேலே தான் வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகே. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு? மார்க்கெட்டில் ட்ரெண்டு தெரிஞ்சிருக்கு, மொமெண்டம் தெரிஞ்சிருக்கு, அதேமாதிரி ஸ்ட்ரென்த் தெரிஞ்சிருக்கு. ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு அதாவது ரெசிஸ்டன்ஸ் எங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் என்றதையும் நான் கண்டுபிடிச்சி அந்த ஹையில் ட்ரேட் எடுக்காமல் அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்குறோம். ஓகே, 3 விஷயம் முடிஞ்சிச்சுங்க. 4வது பெரிய பிரச்சனை எந்த கேண்டில் பார்த்தாலும் ட்ரேட் எடுக்கிறது. ஓகே, அதுக்கு வந்து ஒரு வழிமுறையே கிடையாது. பார்க்குறோமா, ஓகே இது வேணாம், அடுத்த ஸ்கிரிப்ட் இது வேணாம், இந்த அடுத்த ஸ்கிரிப்ட், ஓகே இந்த கேண்டில் நல்லா இருக்குது, இந்த போட்டு ட்ரேடை நம்மளை கன்வின்ஸ் பண்ணிப்போம். ஆப்ஷன் பையிங்கில் பெரிய பிரச்சனையே அதுதான். நம்மளை கன்வின்ஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ட்ரேடை போட்டு விட்டுறது, அப்புறம் லாஸ் ஆகிடுச்சு சொல்லிட்டு லபோதுபோன்னு கத்தியும் கிடக்கிறது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அதுக்கு ஒரு இண்டிகேட்டர் ஆட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து பொலிங்கர் பேண்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் பற்றிலாம் ஒன்றும் பெருசாக புரியலனாக்கா கவலைலாம் படாதீங்க. நீங்கள் போயிட்டு யூடியூப்பில் போயிட்டு தேடிங்கனாக்கா நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது இதை பற்றி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போல்லாம் வந்து கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கண்டிஷன்ஸை பார்த்துருவோம். இது வந்து 22 ஓகேங்களா? ஸோ லென்த் வந்து 20 வச்சுருக்கோம், மல்டிப்ளை வந்து 2 வச்சுருக்கோம். இந்த 2 என்றது 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருப்போம். ரொம்பலாம் போட்டு குழப்பிக்காதீங்க. ஓகே, இந்த 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ன்றது என்னன்னாக்கா இதில் 2 லைன் இருக்குங்க. ஒன்று வந்து மேலே இருக்கிற லைன், இது வந்து அப்பர் பொலிங்கர் பேண்ட் சொல்லுவோம். கீழே இருக்க லைனை வந்து லோயர் பொலிங்கர் பேண்ட் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுற சூப்பர் ட்ரெண்ட்லாம் மறைச்சி விட்டுலாம், அதெல்லாம் தேவையில்லை. சூப்பர் ட்ரெண்டும் தேவையில்லை, பியூர் பாயிண்டே தேவையில்லை. இப்போ தெரியுங்களா? இதில் மொத்தம் 3 லைன் இருக்குது. இது அப்பு, இது வந்து டவுனு, இது வந்து மிடில். ஓகே, மொத்தமாக வந்து 3 லைன் இருக்குது. நம்ம அப் அண்ட் டவுன் மட்டும் எடுத்துப்போம். இந்த அப் அண்ட் டவுனுக்குள்ளார 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வச்சுருந்தனாக்கா 95% ஆஃப் த கேண்டில், இது 95ன்னு வச்சுக்கோங்க, 95% ஆஃப் த கேண்டில் வந்து அந்த அப்பர் பொலிங்கர் பேண்டுக்கும் லோயர் பொலிங்கர் பேண்டுக்கும் நடுவில் தான் வந்து இருக்குமே மோஸ்ட்லி. இப்போ இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல வந்து ஒரு 3 கேண்டில் இருக்குது, இந்த இடத்துல ஒரு கேண்டில் இருக்குது, அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு 4லேருந்து 5 6 கேண்டில் 7 கேண்டில் கிட்ட இங்கே இருக்குது. மீதி எல்லா கேண்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 அந்த டீவியேஷனுக்கு அதுக்குள்ளே தான் மோஸ்ட்லி இருக்குது. மீதி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளில போய் நமக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போனாக்கா எப்போல்லாம் அந்த அப்பர் பொலிங்கர் பேண்டுக்கு வெளில க்ளோஸ் ஆகுதோ அப்போ மட்டும் தான் நம்ம என்ட்ரியே பிளான் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ மட்டும்தான் நம்ம என்ட்ரியே பிளான் பண்ணுவோம். அதாவது நீங்கள் வந்து லாங் சைடு சொல்ல வரீங்க? ஆமாம், லாங் சைடு சொல்கிறேன். பை சைடு. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஏன் அந்த கேண்டில் தான் என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லிட்டு. விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல தான் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. சூப்பர் பாயிண்ட்டை புடிச்சிட்டிங்க, அவ்வளோதான். என்னன்னாக்கா நம்ம பார்க்குற எல்லா கேண்டிலும் என்ட்ரி எடுக்க தானே பிரச்சனை. நமக்குள்ள என்ட்ரி கேண்டில் வச்சுட்டோம்னாக்கா அந்த கேண்டிலில் நமக்கு வந்து சூஸ் பண்ணணும். அப்போ வந்து நம்ம என்ட்ரி எப்படி இருக்குன்னா 95% ஆஃப் த கேண்டில் என்ட்ரி இருக்கக்கூடாது. ஓகே, அப்போ ஒரு 5% தான் அந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுனாக்கா அது சூப்பர் கேண்டலா இல்லை நார்மல் கேண்டலா? அது ஒரு சூப்பர் கேண்டில். ஓகே, அப்போ அந்த மாதிரி ஒரு சூப்பர் கேண்டில் தான் நம்ம வந்து என்ட்ரியை எடுக்கணும். ஓகே, ஸோ அப்படி இல்லை வச்சுக்கோங்களேன், கண்ணாபின்னா நம்ம மாட்டின எல்லா கேண்டில்லையும் என்ட்ரி எடுப்போம். 95% ஆஃப் த கேண்டில் வந்து அதுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ அந்த ஒரு கேண்டில் வெளில போகுதுனாக்கா இட்ஸ் அ பொட்டென்ஷியல் கேண்டில். அது ஒரு நம்ம முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கேண்டில். கண்ட மேடிக்குன்னு பார்க்குறது, எதை வேணால் போடுறது, அப்படிலாம் வந்து நம்ம வந்து இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த கேண்டிலில் நமக்கு என்ட்ரி எடுக்கணும் என்றதுமே தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 கண்டிஷன்ஸை வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே இருக்கணும், RSI 70க்கு மேலே இருக்கணும், அதே மாதிரி 3வது R1க்கு மேலே இருக்கணும், 4வது பொலிங்கர் பேண்ட் அப்பர் பேண்டுக்கு மேலே இருக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த 4 கண்டிஷன் எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போ தான் நம்மளோட என்ட்ரியை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம். சார் இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன டவுட் வருதுன்னா, நம்ம ஒரு
என்ட்ரிக்கு 4 கண்டிஷன் நம்ம வைக்கிறோம். கண்டிப்பா அந்த 4 கண்டிஷனுமே நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆயிருக்கணுமா? 100% இந்த 4மே 1, 1, 1, 1 சொல்லணும். அதாவது 4மே ட்ரூ, 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 ட்ரூ சொல்லணும். இந்த 4மே ட்ரூ சொல்லும்போது தான் நமக்கு வந்து என்ட்ரியை நம்ம ப்ளேஸ் பண்ணணும். இதில் ஏதாவது ஒன்று நோனாலுமே ஃபால்ஸாக இருந்தாலுமே நம்ம எழுதக்கூடாது. அதுலேயும் நம்ம சில பேர் ரொம்ப புத்திசாலிங்க. என்ன பண்ணுவாங்கனாக்கா, அது அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபை பண்ணிட்டு ட்ரேட் எடுப்போம். அது சுத்தமாக கூடவே கூடாது. ஓகேங்களா? இந்த 4 ரூல்ஸ் இதுதான், சிம்பிள் ரூல்ஸ். இது ரூல்ஸ். ஓகேங்களா? இது இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இது காமன். இது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரியோ எனக்கு ஒரு மாதிரியும் காட்ட போகிறது கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி வெரி 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 காமன். ஓகேங்களா? இது கூட இதுதான் வந்து பேஸ். இப்போ இந்த பேஸ் போட்டாச்சு, 4 இண்டிகேட்டர் வச்சு பேஸ் போட்டாச்சு. ஒரு ட்ரேடு எடுக்கணும்னாக்கா இதெல்லாம் அடிப்படையாக இருக்கணும். என்ன இருக்கணும்? ட்ரெண்ட் இருக்கணும், அந்த வேகத்தில் இருக்கணும், அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே இருக்கணும். எல்லா கேண்டிலும் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸ்பெஷல் கேண்டலில் மட்டும்தான் நான் வந்து ட்ரேட் எடுக்கணும். இப்போ 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுங்களா? ஓகே. இது எல்லாமே நம்ம வந்து என்ன தான் எடுத்திருந்தாலுமே ஸ்டாப் லாஸ்ன்னு ஒன்று போடணும். அண்ட் நீங்கள் ஒரு விஷயம் இதெல்லாம் நோட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். நீங்கள் இந்த இடத்துல மார்க்கெட்டை ப்ரிடிக்டே பண்ணல. கரெக்ட். நீங்கள் இந்த மார்க்கெட்டை ப்ரிடிக்டே பண்ணல. மார்க்கெட் அதுவே அதை ப்ரூவ் பண்ணுது. நான் ட்ரெண்டு மேலே இருக்கேன்ப்பா, நான் வந்து மொமெண்டம் இருக்குப்பா, என்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குப்பா, R1 மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கேன்ப்பா, நான் ஒரு வந்து ஒரு ஸ்பெஷலான கேண்டல்ப்பா சொல்லிட்டு அதுவே அதை ப்ரூவ் பண்ணும்போது தான் நம்ம ட்ரேடே எடுப்போம். அதுதான் சொல்லுது, நான் என்கிட்ட இதெல்லாம் இருக்குடா, நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம்டா, இதில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா நான் எடுக்காதடா சொல்லிட்டு அதுவே கிளியராக சொல்லுது. ஸோ வாட் எவர் ஐம் டீச்சிங் யூ டுடே இஸ் நாட் அ ஸ்ட்ராட்டஜி, இட்ஸ் த பேஸ். இந்த பேஸ் என்னன்னாக்கா மார்க்கெட் ஒரு டைரக்ஷனில் போகிறதுக்கான அறிகுறிகள். ஓகே. இப்போ இந்த 4 விஷயத்தை வந்து புரிஞ்சுட்டீங்க. இந்த 4 விஷயத்தில் நீங்கள் மாஸ்டராக இருந்தாலுமே 5வது ஒரு விஷயத்தில் நீங்கள் கோட்டை விட்டீங்கன்னாக்கா மேலே இந்த 4மே கத்தம் போகையா. எப்படி சொல்கிறீங்க சார்? அது ஒன்றும் இல்லை, ஸ்டாப் லாஸ் போகணும். ஓகே. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிற ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்டாப் லாஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த மெத்தடில் சரி லாஸஸ் ப்ராஃபிட் இது எல்லாத்தையும் தாண்டி வீல் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் மோர் திங். இப்போ நான் வந்து சூப்பர் ட்ரேட் ஆட் பண்ணிட்டேன், பிவோட் பாயிண்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் 4 கண்டிஷன் சொன்னேன்ல, இந்த ஃபஸ்ட்டு ட்ரேடில் ஃபஸ்ட்டு கேண்டில் இந்த கேண்டில் எடுத்துப்போமே, இந்த கேண்டில் எல்லாமே சாட்டிஸ்ஃபை இருக்கா சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க எனக்கு. ஓகே. ஃபஸ்ட்டு சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே இருக்கா? சாட்டிஸ்ஃபைட். ஓகே. 1 சாட்டிஸ்ஃபை, ஒரு டிக்கு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் நமக்கு வந்துட்டு மொமெண்டம் இருக்கணும் சார். 70 அபோவ் RSI வந்து இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. அதுவுமே சாட்டிஸ்ஃபைட். சூப்பர். 2வது டிக்கு. 3வது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கணும். R1 நீங்கள் சொன்னீங்க. ஸோ R1க்கு மேலே தான் அது ஓப்பனே இருந்திருக்கு. சூப்பர். 3வது டிக்கு. 4வது வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா அப்பர் பேண்ட். இப்போ நம்ம வந்து அப் சைடு தான் பிளான் பண்ணுறோம் அப்படிங்கனால அப்பர் பேண்டுக்கும் வெளியில் அந்த கேண்டில் வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து இருக்கணும். சூப்பர். அதுவுமே சாட்டிஸ்ஃபைட். 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? சரி, நம்ம ட்ரேட் எடுத்தாச்சு, லாங்க்கு மார்க்கெட்டுக்கு பிளான் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ஸ்டாப் லாஸ்னு ஒன்று போடணும். அப்போது இந்த சூப்பர் ட்ரெண்டு தான் வந்து முன்னாடியே ட்ரெண்டு தான் டிஃபைன் பண்ணுது. நான் லாங் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேனாக்கா எப்போ நான் ட்ரேடை க்ளோஸ் பண்ணணும்? ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது க்ளோஸ் பண்ணணும். சூப்பர் ட்ரெண்டு கீழே வரும்போது தான் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகும். ஓகே. அப்போ நம்ம இங்கே நான் என்ட்ரி எடுத்துட்டேன். எங்கே எக்ஸிட் ஆகிருக்கேன்? இந்த சூப்பர் ட்ரெண்டுக்கு கீழே இங்கே கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது நான் என்னோட எக்ஸிட்டை ப்ளேஸ் பண்ணிட்டேன். சார் இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் என்ன அப்படின்னா, நம்ம 3 மினிட்ஸ் வச்சுருக்கோம். அப்போ அந்த பர்டிகுலர் கேண்டில் வந்து டச் ஆகும்போதே வந்து நமக்கு டக்குன்னு வந்துட்டு சூப்பர் ட்ரெண்ட் வந்து மேலே வந்து ஷார்ட் வந்து காட்டும். நைஸ் மேன். இப்போ அந்த டச் ஆகும்போது நான் க்ளோஸ் பண்ணுவேன், இல்லை கேண்டில் க்ளோசிங் வரைக்குமே நான் வெயிட் நைஸ். சூப்பர் கொஸ்டின். சீரியஸ், இது வெரி வெரி குட் கொஸ்டின். ஸோ நம்ம வந்து அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது தான் நம்ம வந்து செக் பண்ணணும். அண்ட் எவ்ரி 3 மினிட் ஒரு தடவை செக் பண்ணால் போதும். 5 மினிட்ல ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை செக் பண்ணால் போதும். சூப்பர் ட்ரெண்ட் கீழே க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் அது எக்ஸிட். க்ளோஸ் பண்ணலன்னா அது எக்ஸிட் கிடையாது. ஓகே. நைஸ் ப்ரோ, நைஸ் ப்ரோ. ஸோ இப்போ நான் இந்த சூப்பர் ட்ரெண்ட் எக்ஸிட்டை சொல்லிட்டேன். இந்த சூப்பர் ட்ரெண்ட் எக்ஸிட் வந்து சாதாரண ஒரு எக்ஸிட் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? இந்த சூப்பர் ட்ரெண்ட் எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது பாருங்கள். இந்த இடத்துல இது வந்து இங்கே ஸ்டாப் லாஸாக வந்து ஆக்ட் ஆகுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு வாலட்டிலிட்டி கம்மியான உடனே கொஞ்சம் மேலே போகுது. அப்போ கொஞ்சம் மேலே போயிட்டு நமக்கு சூப்பர் ட்ரெண்ட் இங்கே க்ளோஸ் ஆகி நமக்கு முடிச்சிச்சு.
இந்த ட்ரேட் இங்கே என்ட்ரி எடுத்து இங்கே வந்து எக்ஸிட் ஆகிடுச்சு, லாஸ் தான். ஓகே. ஃபைன், குட், நோ வரிஸ். ஏன்னா நம்ம நம்மளோட ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ நம்ம ரூல்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, செகண்ட் என்ட்ரி பார்ப்போமா? ம். செகண்ட் என்ட்ரி வந்து இந்த கேண்டில் நான் வந்து செக் பண்ண போகிறேன். ஓகே, செக் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே இருக்கணும். ஓகே, டிக்கு. ஆர்எஸ்ஐ நெக்ஸ்ட் வந்து ஆர்எஸ்ஐ சார், அது வந்து நமக்கு 70 above இருக்கணும், அதுவுமே இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து R1க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கணும், ஸோ அதுவுமே நமக்கு ஓகே. தென் வந்து ஒரு ஸ்பெஷல் கேண்டிலாக வந்து இருக்கணும், ஸோ அதுவுமே அப்பர் பேண்டுக்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கு, ஸோ அதுவுமே ஓகே. 4 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஸ்டாப் லாஸ் எது? சூப்பர் ட்ரெண்ட். சூப்பர் ட்ரெண்ட் தான் என்னோட ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பிவோட் பாயிண்ட்டு பொலிங்கர் பேண்டில் மறைச்சிரும். ஸோ ஈஸியாக தெரியும். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்துட்டேன். இப்போ அடுத்த கேண்டில் போகும்போது எனக்கு மார்க்கெட் இங்கே போயிடுச்சு, ஸ்டாப் லாஸுமே மேலே ட்ரையல் ஆயிடுச்சு. ஓகே, அதாவது ஃபிக்ஸ்டாக இல்லாமல் எனக்கு இது ட்ரையல் சைடு, என்னோட ஜோன் சைடும் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருச்சு. ஓகே, ஒன்று கொஞ்சம் மார்க்கெட் மேலே போகுது, இங்கே வந்துடுச்சு. ஒன்று மார்க்கெட் மேலே போகுது, இங்கே வந்துடுச்சு. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த சூப்பர் ட்ரெண்டே அங்கே இல்லைனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே 500 என்ட்ரி எடுத்து 550 முடிச்சிருப்போம். ஆனால் அன்றைக்கி அது 1000 போய் முடியும். அது ஃபுல்லாக பிடிக்கிறது என்றது தான் நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ ஒரு ஃபுல் ட்ரெண்டை நீங்கள் கேப்சர் பண்ணுறது தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஏன்னாக்கா நமக்கு ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குட்டி குட்டியாக நீங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களால் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு பெரிய ட்ரெண்டை நீங்கள் பிடிச்சா மட்டும்தான் யூ வில் லிட்ரலி மேக் மணி இன் த மார்க்கெட். ஓகே, அதாவது ஆப்ஷன் பையிங்கில் ஸ்பெசிஃபிக் ஆப்ஷன் பையிங்கில். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த 1:1 ரிஸ்க் ரிவார்டு வச்சு நாங்கள் ஜெயிச்சிருவோம் சொல்கிறதெல்லாம் வந்து ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் சீரியஸாக அது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் தான், நடக்காத ஒரு விஷயம் தான். சரி, நீங்கள் வந்து ரிவார்டு வந்து எப்படி நீங்கள் பிடிக்கணுன்னாக்கா இந்த மாதிரி வந்து ஃபுல் ட்ரெண்டை நீங்கள் கேப்சர் பண்ணோன்னாக்கா உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்டு கீழே ட்ரையல் ஆகிட்டே வருது. ஓகே, சப்போஸ் மார்க்கெட் வந்து முடியும் போது 1528 நான் வந்து 1528க்கு என்னோட பொசிஷன்ஸை நான் க்ளோஸ் பண்ணுறேன். என்ஆர்எம்எல்ல தான் ஆர்டர் போடுவேன், 1528க்கு முடிச்சுடுவேன். அதாவது சூப்பர் ட்ரெண்டு கீழேயே வரல, அன்றைக்கி நாள் ஃபுல்லாக அப்படியே மேலே போயிடுச்சுனாக்கா நான் வந்து அந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். அண்ட் இதே சூப்பர் ட்ரெண்டை நம்ம வந்து இப்படி பார்க்குறோம். அண்ட் இன்னொரு விஷயத்தையும் பார்ப்போம். ஸோ இப்போ வரைக்குமே நம்ம வந்து சூப்பர் ட்ரெண்டில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா அதனோட ட்ரெண்டை வந்து நம்ம வந்து ட்ரெண்ட் வச்சு ஐடென்டிஃபை பண்ணோம், எல்லாமே பண்ணோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஆகுமே பார்ப்போமே. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து சும்மா கண்டிஷன்லாம் எதுவும் தேவையில்லை, நான் வந்து சும்மா வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு ட்ரேட் எடுத்துருச்சுன்னு வச்சுப்போம். ஓகே, ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. எஸ் சார். ஸோ லைட்டாக மார்க்கெட் மேலே போன உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஸ்டாப் லாஸ் வந்து நான் என்ட்ரி கிட்ட வந்து வந்துடுச்சு, ட்ரையல் ஆகி ஸ்டாப் லாஸும். சி, இந்த சூப்பர் ட்ரெண்டு மட்டும்தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸாக இருக்கும், அப்புறம் மார்க்கெட் மேலே போனோடனே ட்ரையல் ஆகிடும், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஆகிடும். அது ஃபுல் ட்ரெண்டிங் கேப்சர் பண்ணணும்னா ப்ராஃபிட்டை கம்ப்ளீட்டாக லாக் பண்ணவும் செய்யும். மனதைரியம் வேணும். அந்த சூப்பர் ட்ரெண்ட் இல்லை வச்சுக்கணும். இப்போ இதே இடத்துல அப்படியே கண்ணை மூடிட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இங்கே என்ட்ரி எடுத்து இங்கே போயிட்டு இங்கே போகும். ஓகே, இங்கே போகும்போது அப்படியே கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? ஸோ அப்போது ஏன்னா ஒன்றுமே இல்லை, டேய் எங்கடா போவான் அவன்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே நீங்கள் சூப்பர் ட்ரெண்ட் போட்டிங்கன்னா அவன்ப்பா இதான்ப்பா என் ஸ்டாப் லாஸு, அது ஸ்டாப் லாஸ் அடிக்கட்டுமே. சி, உங்களோட பிரச்சனையே என்னன்னாக்கா குயிக்காக எக்ஸிட் ஆகிடுறீங்க. அப்போ நீங்கள் குயிக்காக எக்ஸிட் ஆகக்கூடாதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு கன்விக்ஷனாக ஒன்று வேணும். சரி, நமக்கு வந்து எப்போ ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப நம்புவோம், நமக்கு பேக்கப் இருக்க வச்சுக்கோங்களேன், தெரியும் ஓகே மிஞ்சி என்ன நடந்துடும், இதான் நடக்கும். அப்போ சூப்பர் ட்ரெண்டு கீழே க்ளோஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார், இப்போ நீங்கள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு பிரச்சனை வந்து எனக்கு இப்போ தோணுது. என்னென்னா, இப்போ ஜென்ரலாக வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் வரும்போது நம்ம குயிக்காக எக்ஸிட் பண்ணிடுவோம், ஆனால் அதுக்கடுத்து அந்த ட்ரெண்டே ஸ்டார்ட் ஆகும். இன்னொன்று என்ன தப்பு பண்ணிடுவோம் அப்படின்னம்னா, அந்த ஸ்டாப் லாஸ் வந்து கீழே கொண்டு வந்துட்டே இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னீங்க நம்ம ஸ்டாப் லாஸை மேலே தான் ட்ரையல் பண்ணணும், கீழே கொண்டு போகக்கூடாது. ஆனால் இப்போ இந்த சூப்பர் ட்ரெண்ட் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு ஜென்ரலாக வந்து இந்த சூப்பர் ட்ரெண்ட் இல்லை அப்படிங்கும்போது நான் எக்ஸிட் பண்ணாமல் வெயிட் பண்ணி கீழே வந்து ஸ்கிப் பண்ணி கொண்டு வந்துட்டே இருப்பேன். இப்போ இதுவுமே எனக்கு இந்த இடத்துல வந்து கட் ஆயிருது. இதுதான் என்னோட ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ், ஃபிக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு, அதுவுமே ஓகே. இப்போ இதே இது ஒரு ட்ரெண்ட் நீங்கள் சொல்லும்போது கண்டினியூ ஆகுது அப்படிங்கும்போது நான் குயிக் எக்ஸிட் பண்ணாமல் அப்பயுமே இந்த சூப்பர் ட்ரெண்டு கீழே அது க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணும்போது அந்த என்டையர் ட்ரெண்டையுமே வந்து என்னால் கேப்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறது இப்போ எனக்கு வந்து அந்த பிரச்சனைகளை ஒவ்வொன்றா வந்து க்ளோஸ் ஆகிட்டு வருது. சூப்பர் ப்ரோ. லைக் என்னோட தாட் ப்ராசஸ் அது ஒன்று தான். ஒரு ரீட்டைல் ட்ரேடரோட
அடிப்படையான 5 பிரச்சனைகள். இப்போ நான் சொல்லிக்கிறது வந்து ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. இதெல்லாம் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கெல்லாம் நம்ம தீர்வு காணா தான் நம்ம ஒரு ஆப்ஷன் பையராகவே ஆக முடியும். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டுலாம் வந்து யாரும் நினச்சிக்க தேவையில்லை. இது வந்து அடிப்படை. அதாவது நம்ம வந்து இந்த அடிப்படையே நம்ம ஸ்ட்ராட்டஜின்னு நினச்சிக்கிறோம். அதுதான் இங்கே பிரச்சனையே. ஸோ ஒரு பேசிக்காக இதெல்லாம் தேவை. இந்த பேசிக் கூட இல்லைனாக்கா இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். என்ன பண்ணுவோம் நம்ம, நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை வந்து இப்போ இந்த நாளே எடுத்துப்போம். நம்ம அந்த கடைசியாக டிஸ்கஸ் பண்ண ட்ரேட் எடுத்துப்போமே. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. சப்போஸ் இங்கே வந்து போயிட்டு ஆப்போசிட் சைடில் மார்க்கெட்டிங் வந்து இப்போ இந்த ஹை ஆச்சு, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ திரும்ப நான் என்ன பண்ணுறேன், மார்க்கெட் இங்கே வந்துச்சுனாக்கா நான் வந்து திரும்ப மார்க்கெட் கீழே வரும்னு சொல்லிட்டு நான் இங்கே போய் ஷார்ட் பண்ணுறேன், கவுண்டர் ட்ரெண்ட் எடுக்கிறேன். ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் ட்ரேட் பண்ணி தான் உங்கள் மொத்த கேபிட்டலுமே போதும். அப்போது அந்த ட்ரெண்டு கிளியராக சொல்லுது மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குன்றது. அப்போ நீங்கள் போயிட்டு அங்கே போய் ஆப்போசிட் ட்ரேட் பண்ணுறீங்கனாக்கா எங்கே ஸ்டாப் லாஸ் போடுவீங்க? இங்கே பாருங்க, இங்கே மேலே ஃபுல்லாக வானமாக தான் இருக்குது. இந்த வானத்தில் போய் நம்ம எங்கே போய் ஸ்டாப் லாஸ் போடுறது? டெஃபினட்டாக நல்லா பண்ண நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. ஓகே, அது எங்கே போய் ஸ்டாப் லாஸ் போடுறது? அது மட்டும் போகும் இங்கே போகும். இங்கே போனாலும் நமக்கு வானம் தான் எல்லை என்ற மாதிரி அது மட்டும் மேலே போயிட்டே இருக்குது. ஸோ அப்போது வி கான்ட் ஹேண்டில் தீஸ் சார்ட் ஆஃப் திங்ஸுங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா எப்பயுமே ட்ரெண்டு கூட தான் போகணும். ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக போய் நீங்கள் பணம் பண்ணணுன்னாக்கா இட்ஸ் கோயிங் டு பி வெரி 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 டிஃபிகல்ட். யூ நீட் டு பி வெரி ப்ரிசைஸ். நமக்கு வந்து அவ்வளோ ப்ரிசைஸாக இருந்து நம்ம ஏன் அவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணணும்? மேக் இட் சிம்பிள். இதுதான் ட்ரெண்டு, இப்படி தான் மார்க்கெட் வேலை செய்ய போகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளை டியூன் பண்ணி கொண்டு போகிறோம். ஸ்டாப் லாஸ் இந்த சூப்பர் ட்ரெண்டு நீங்கள் எதை வேணால் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த சூப்பர் அண்ட் ஸ்டாப் லாஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, நீங்கள் எது வேணால் கூட பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை ட்ரேட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஐடிசி எஸ்எம்சி எந்த கான்செப்ட் வேணாலும் ட்ரேட் பண்ணிட்டு போங்க. ஆனால் இந்த சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே இருந்தாக்கா அப் ட்ரெண்டில் ட்ரேட் எடுங்க. ஸ்டாப் லாஸை அதை போடுங்க, கண்டினியூ பண்ணி பாருங்கள். உங்களோட ட்ரேடிங் ஜேர்னி டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் அந்த பெரிய பெரிய லாஸஸ்லேருந்து நீங்கள் வெளில வந்துடுவீங்க. சரி, அந்த பெரிய பெரிய லாஸஸை ரிமூவ் பண்ணிட்டாலும் நீங்கள் பெரிய ட்ரேடுங்க. டெஃபினட்டாக சார். ஓகேங்களா? ஸோ இதுதான் மக்களுக்கு இருக்கிற பெரிய கேப். இந்த கேப்பை லிட்டலாக வி ஹவ் அட்ரஸ் வித் திஸ் 5 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே மக்கள் என்ன பண்ணலான்னாக்கா, ஓகே இப்போ இதான் பேஸ், இந்த பேஸ் போட்டு கொடுத்தாச்சா, இந்த பேஸுக்கு மேலே வந்து நம்ம ஒன்றும் நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. லைக் இப்போ வந்து இப்போ சூப்பர் ட்ரெண்ட் சொன்ன பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கேண்டில் எக்ஸிட்னு ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம ஸ்டாப் லாஸ்க்கு இதே மாதிரி தான் அதுவும் இருக்கும், அதை கூட யூஸ் பண்ணலாம். சூப்பர் ட்ரெண்ட் மாதிரியே தான் இருக்கும், சேம் ஃபார்முலா தான். சூப்பர் ட்ரெண்ட் வந்து மிட் பாயிண்ட்டை கேல்குலேட் பண்ணி வரும் ஃபார்முலாவுக்கு, இது ஹையை கேல்குலேட் பண்ணி வரும். கொஞ்சம் ஸ்கேல்பிங் மாதிரி ட்ரேட் செட்டப்ஸ்க்கு அது வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேஸ் போட்டாச்சுங்களா, இந்த பேஸ் கூட நம்ம வந்து மற்ற இண்டிகேட்டர்ஸ் லைக் ஏடிஎக்ஸ் ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்ணணும். ஸோ அப்போ எப்போ ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்கோ அப்போ நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம், ஏடிஎக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து வேறு என்ன இண்டிகேட்டர்ஸ், சிபிஆர் இண்டிகேட்டர்ஸ். ஓகே, உங்களுக்கு இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலிமா சொல்கிறேன். நமக்கு நேரோ சிபிஆர் என்னைக்கெலாம் இருக்குதோ அன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டியில் வந்து பர்டிகுலராக வந்து அந்த டைரக்ஷனல் மூவ்மெண்ட்ஸ்க்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாக, அதாவது எய்தர் சைட் அது எய்தர் சைட்ஸ், அது நம்ம எந்த சைடு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி நாட்களில் நம்ம இந்த மாதிரி ட்ரேட் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்கும்போது நம்ம ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு பக்கா ப்ராபபிலிட்டி கேம்ங்க. நம்ம முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை டிஃபைன் பண்ணிவிட்டு இதை நீங்கள் போயிட்டு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படி சொல்ல, மார்க்கெட்டே ப்ரூவ் பண்ணுது அதை, டேய் என்கிட்ட இதெல்லாம் இருக்குடா, என்கிட்ட எல்லாமே சூப்பராக இருக்குது, இப்போ வந்து ட்ரேட் பண்ணுறான்னு சொல்லும். நம்ம ஆனால் அப்படி நான் தலைகீழே தான் குதிப்பேன் என்ற மாதிரி நம்ம வந்து ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக போகிறதெல்லாம் வந்து முட்டாள்தனமான விஷயங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த இதுக்கு போயிடலாம். அப்புறம் இப்போ வரைக்குமே வந்து ஒரு ட்ரேட் செட்டப்பு, ஒரு ட்ரெண்ட் செட்டு இதெல்லாம் வந்து பார்த்தாச்சு. அடுத்து வந்து ஒரு படி மேலே போயிட்டு நம்ம என்ன ஸ்ட்ரைக் வந்து செலக்ட் பண்ணணும் என்றதை வந்து ஐ மீன் வீக்லி கான்ட்ராக்டாக இல்லை மந்த்லி கான்ட்ராக்டாக, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் செலெக்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஏன்னாக்கா அதுவுமே மக்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மந்த்லி கான்ட்ராக்ட் செலக்ட் பண்ணலாமா, வீக்லி கான்ட்ராக்ட் செலக்ட் பண்ணலாமான்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். இதை ப்ராக்டிக்கலாக பார்ப்போமே. ஒரு 1000 cc 200 cc 300 cc 500 cc 1000 cc இருக்குது. எது வேகமாக போகும்? 1000 cc. ஓகே, இப்போது எல்லாருக்குமே வந்து ஒரு நிமிஷம் டைம் தரும். ஒரு நிமிஷம் டைம் தரும்போது 100 cc இவ்வளோ தூரம் போகும், 200 cc இவ்வளோ தூரம் போகும், 300 இவ்வளோ தூரம் போகும், 500 இவ்வளோ தூரம் போகும், 1000 cc இவ்வளோ தூரம் போகும்.
ஓகேங்களா? ஸோ அப்போ இருக்கிறதுலே வேகமாக இது போகணும்னாக்கா 1660 தான். 1060 இப்போ இந்த வண்டி கால்குலேஷன் புரிஞ்சிச்சு உங்களுக்கு? புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 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 சார்ட் எடுத்துக்கிறோம். அந்த சார்ட்டில் வந்து இந்த லோல இருந்து இந்த ஹை வரைக்கும் வந்து மார்க்கெட் போயிருக்கு. ஓகே. ஓகே. ஸோ போயிருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, வேல்யூஸை கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஒரு 13வது ஏப்ரலோட எக்ஸ்பைரி, 21 ஏப்ரலோட எக்ஸ்பைரி, 28 ஏப்ரல், 26 மே. அப்போ வந்து கரண்ட் வீக் நடக்கிறது. நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட்டு, கரண்ட் மந்த்லி கான்ட்ராக்ட்டு, நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட். ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து ஒரு ப்ரீமியம்லேருந்து ஒரு ப்ரீமியம், இன்னொரு ப்ரீமியம் நவுந்திருக்கு. 451லேருந்து 692க்கு போயிருக்கு. இது 700லேருந்து 944 போயிருக்கு. இதுலேருந்து இது வரைக்கும் போயிருக்கு. ஸோ பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எது அதிகமாக இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். இதில் இருக்கிறதுலே அதிகமான பாயிண்ட்ஸ் கெயின் எது பண்ணியிருக்கு? அதாவது சார் கரண்ட் மந்த் தான் வந்து 252 ரூபாய் வந்து கெயின் பண்ணியிருக்கு. ஆனால் அதுதான் தப்பான ஆன்சர். ஓகே. ஏன் தப்பான ஆன்சர்னாக்கா, இப்போ இந்த ஸ்லைடில் பாருங்கள். இது 53% கெயின் பண்ணியிருக்கு. ஏன்னாக்கா 451லேருந்து 692ன்றது 241 பாயிண்ட். அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஓப்பனிங்லேருந்து 53% வந்து கெயின் ஆயிருக்கு. ஓகே. அதே வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து 34 இந்த கரண்ட் மந்த் வந்து 28. அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த் வந்து 15. இப்போ எது வேகமாக போயிருக்கு? கரண்ட் வீக் எக்ஸ்பைரி. அப்போ ஒரு ஆப்ஷன் பையராக நீங்கள் கரெக்டாக இருக்கும்போது உங்களுக்கு வேகமாக தான் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து போகணும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு கரண்ட் மந்த்லி கான்ட்ராக்ட் யூஸ் பண்ணணுமா, கரண்ட் வீக்லி கான்ட்ராக்ட் யூஸ் பண்ணணுமா, அடுத்த மாதத்தோட கான்ட்ராக்ட் யூஸ் பண்ணணுமா? கரண்ட் வீக் தான் நான் யூஸ் பண்ணணும். கரண்ட் வீக் தான் நம்ம வந்து பெர்சன்டேஜ் வைஸ் நான் வந்து கெயின் பண்ணணும்னாக்கா நான் வந்து கரண்ட் வீக்கை தான் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ யாருமே இதை வந்து மறக்க மாட்டீங்க. ஓகே. ஸோ டெஃபினட்டாக ஏன்னாக்கா நம்ம வந்து வீக்லி வந்து இட்ஸ் வெரி கிளியர், அதிகமான மூமெண்ட்ஸ் ஆன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ் வந்து இட்ஸ் இதுதான் கரண்ட் வீக் தான். பட் சார் நமக்கு வந்து மந்த்லி வந்து பார்க்கும்போது பாயிண்ட்ஸ் அதிகமாக கெயின் ஆகுதே. பாயிண்ட்ஸ் கெயின் ஆகுது பிரச்சனை. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகம் இல்லை. இது வந்து நான் 451க்கும் 886க்கும் டபுள் இது ஆகுது. அப்போ நம்ம ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வந்து நான் வந்து ரிட்டர்ன், அதாவது பெர்சன்டேஜ் ஆஃப் கெயின் தான் வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். அப்போ வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் கெயின் படி நமக்கு வந்து 53% வந்து இருக்கு. நம்ம டிப்ளாய் பண்ண கேபிட்டல். இதுக்கு என்ன ரீசன் சொல்கிறேன் பாருங்க. ஒன்றும் இல்லை, காமா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெல்டா. ஓகேங்களா? ஸோ காமான்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெல்டா வந்து எவ்வளோ வேகமாக, டெல்டான்றது என்னன்னாக்கா ஆப்ஷன் ப்ரீமியமே எவ்வளோ வேகமாக வந்து மாற்றுறது வந்து டெல்டா. அண்ட் இந்த காமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் வீக்லி எக்ஸ்பைரியில் தான். ஓகே. அது டே டு எக்ஸ்பைரி இன்க்ரீஸ் ஆக அது ரொம்ப ஸ்மூத் ஆகிட்டே வரும். சார் அப்போ இந்த காமானால தான் நம்ம இந்த ரீசன்ட் டைம்ஸில் இந்த 10 ரூபீஸ் ஆப்ஷன் வந்து 150 போகிறது. எக்ஸாக்ட்லி. அதுதான் காமா பிளாஸ்ட் சொல்லுவோம். எக்ஸ்பைரி டேஸில் வந்து காமா பிளாஸ்ட் வந்து. ஸோ அது வந்து வீக்லியில் தான் அதோட இன்டென்சிட்டி வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து இப்போ கிளியராக புரிஞ்சிச்சு. கரண்ட் மந்த்லி பண்ணுமா, கரண்ட் வீக்லி பண்ணுமா? கிளியர் சார், கரண்ட் வீக்லி தான். அவ்வளோதாங்க. ஓகே, இது முடிஞ்சிச்சுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, வீக்லி செலக்ட் பண்ணியாச்சு. வீக்லியில் ஏடிஎம் யூஸ் பண்ணணுமா, ஓடிஎம் யூஸ் பண்ணணுமா, இல்லை ஐடிஎம் யூஸ் பண்ணணுமா என்றது தான் வந்து அடுத்த கேள்வியாக இருக்கும் ஜென்ரலாக மக்களுக்கு. சார் நீங்கள் இது சிம்பிளாக இப்போ 3 சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போ ஓடிஎம்லேயே நிறைய ஓடிஎம்ஸ் இருக்குது, ஐடிஎம்ல நிறைய இருக்குது. அதையும் சேர்த்து சொல்லிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஓகே ப்ரோ. அதாவது என்னன்னாக்கா நம்ம ஃபர்ஸ்ட் நான் ஜென்ரலைஸ்டாக சொல்லிடுறேன். ஜென்ரலைஸ்டாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு காமனான ஒரு மெத்தட் சொல்ல போகிறேன். ஓகே. ஸ்ட்ரைக் செலெக்ஷனா இதான்ப்பா ஸ்ட்ரைக் செலெக்ஷன். நான் வந்து ஏற்கனவே ஒரு 1 லட்சம் பேக் டெஸ்ட் கிட்ட பண்ணியிருக்கேன் ப்ரோ. 1 லட்சம் ரொம்ப மினிமல் நம்பர் சொல்கிறேன். அந்த 1 லட்சம் பேக் டெஸ்ட்டில் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை எப்படி ஸ்ட்ரைக் செலெக்ஷன் நான் பண்ணுறேன், பர்சனலாக பண்ணுறேன்றதுமே நீங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னாக்கா இந்த ஏடிஎம் ஓடிஎம் ஐடிஎம் யூஸ் பண்ணி நான் பண்ணலை. ஓகேங்களா? அதனால தான் நான் வந்து அதை ரொம்ப வேகாவே அப்படி டைரெக்டாகவே சொல்லிடுறேன். இந்த ஏடிஎம் ஓடிஎம் ஐடிஎம் இது மூணுத்துலையுமே நமக்கு ப்ரீமியம்னு ஒன்று இருக்கும். அந்த ப்ரீமியமில் 2 ப்ரீமியம் இருக்கும். கரையிற ப்ரீமியம், கரையாத ப்ரீமியம் சொல்லிட்டு 2 இருக்கும். ஓகேங்களா? அது வந்து நான் சொல்கிற டேர்ம்ஸுங்க. அது என்னன்னாக்கா இன்ட்ரின்சிக் வேல்யூ அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ என்றது. இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூன்றது கரையாத ப்ரீமியம், அது கரையாது. எக்ஸ்பைரி அப்போ வந்து அது கரையாமல் அப்படியே இருக்கும். ஆனால் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக கரையிற ப்ரீமியம். அதான் டைம் வேல்யூ. ஓகேங்களா? அதான் கரையிற ப்ரீமியம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஏடிஎம் ஓடிஎம்னு எடுத்துட்டிங்கனாக்கா ஃபுல்லாகவே கரையிற ப்ரீமியம் மட்டும்தான் இருக்கும், எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஐடிஎம்ல மட்டும்தான் இன்ட்ரின்சிக் வேல்யூவும் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூமே இருக்கும். இதில் வயலட் கலர் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ.
இது வந்து எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ. அப்போனாக்கா எக்ஸ்பைரி அப்போ இதெல்லாம் என்ன ஆகும்? அதெல்லாமே கரைஞ்சிரும். எல்லாமே கரைஞ்சிரும். அப்போனாக்கா நமக்கு தீட்டா ஓட இம்பேக்ட் வந்து அதிகமாக இருக்கிறது ஏடிஎம், ஓடிஎம் தான். இது ரெண்டுத்தையும் அறவே மறந்துடணும். ஓகே. வேணாம் சாமி, நீ அப்படி ஓரமாக இரு சாமி அப்ப சொல்லிட்டு. அந்த தீட்டா வந்து ரெடியூஸ் பண்றது எதுன்னா, இந்த எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ தான் ரெடியூஸ் பண்ணிட்டே வரும். தீட்டா வந்து தீட்டா இன்க்ரீஸ் ஆக தட்ஸ் குட் கொஸ்டின். இந்த இம்ப்ளாய்டு வாலட்டாலிட்டி வந்து நமக்கு இப்போ அது தீட்டா வேல்யூன்னு வச்சுப்போமே, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ எவ்வளோ தூரம் வந்து இப்போ இதில் வந்து இது வந்து ஏடிஎம் வச்சுப்போமே. இந்த Okay. ஏடிஎம்ல வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கா? ஒரு ஸ்ட்ரைக் போன உடனே நமக்கு என்ன ஆகுனாக்கா, இந்த இவ்வளோ எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்து ஒன்று கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம டீப் இந்த மணி போக 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 எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ வந்து கம்மியாயிட்டே வரும். ஓகே. பட் ஆனால் இதுலேயுமே இன்னொரு பிரச்சனை இருக்குது. ஓகே. ஸோ அப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைக் செலெக்ஷன் வந்து எப்படி நான் பர்சனலாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்துடலாம். இப்போ நான் எப்படி செலக்ட் பண்ணுறேன்றது சொல்லுவோம். ஸ்ட்ரைக் செலெக்ஷன் நிஃப்டின்னு எடுத்துட்டாக்கா காமன் 250 ப்ரீமியம் ₹250 அவ்வளோதான். அதுக்கு மேலே கேள்வியே கிடையாது. ஓகே. இந்த ₹250 எப்படி நான் டிரைவ் ஆகி வந்தேன்னாக்கா 1% ஆஃப் த அண்டர்லைங். அதான் நிஃப்டியோட 1%. ஓகேங்களா. அது ₹250 இருக்கும், சில நேரத்துக்கு 230, 200. ஸோ இட் ஜஸ்ட் வேரியஸ் எவ்ரி நவ் அண்ட் தென். பட் ஐ கீப் இட் வெரி கான்ஸ்டன்ட் 250 ப்ரீமியம். ஓகேங்களா. ஸோ இது வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் 5% கேப் அப், மார்க்கெட் 1% கேப் அப், அது எதுவாக இருந்துட்டு போட்டோம். இன்றைக்கி ஒரு பெரிய நியூஸ் வரப்போகுது, இருந்துட்டு போட்டோம். ஓகேங்களா. இன்றைக்கி ஐவி வந்து கிராஷ் ஆக போகுது, இருந்துட்டு போட்டோம். நான் ₹250 ப்ரீமியம் தான் செலக்ட் பண்ணுவேன். irrespective ஆஃப் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, கேப் அப், கேப் டவுனு, ஈவெண்ட்டு எதுவுமே கணக்கு கிடையாது. ₹250 ப்ரீமியம். ஓகே. அவ்வளோதான். அது எக்ஸ்பைரி டே இருக்கட்டும், ₹250 ப்ரீமியம். ஓகே. அதே மாதிரி சென்செக்ஸில் 500 ப்ரீமியம். இப்போ நீங்கள் உட்காந்துட்டு அந்த இடத்துல என்ட்ரியை பார்ப்பீங்களா, இல்லை உட்காந்துட்டு நீங்கள் வந்து இதை தேடுவீங்களா? ஓகே, இது கரெக்டாக இருக்குமா, இல்லை இது கரெக்டாக இருக்குமா சொல்லிட்டு ஒன்று நோண்டிட்டு இருப்பீங்களா? அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. டைரெக்டாக போவீங்க, ஆப்ஷன் செயின் பார்ப்பீங்க, எங்கே ₹250 ப்ரீமியம் இருக்குது, அந்த போடு பை. நிஃப்டிக்கு. நிஃப்டி தென் வந்து சென்செக்ஸ் வந்து சென்செக்ஸ் வந்து 500, ரவுண்ட் நம்பர் 500 ப்ரீமியம். அது வந்து லைக் வால்யூம் வந்து அந்த இடத்துல வந்து இட்ஸ் பிரிட்டி குட். ஓகே. அப்படிங்கன்னா நம்ம 700 ப்ரீமியம் ரேஞ்ச். லைக் அது போகலாம். பட் ஆனால் 500ல ஐ சி லைக் பிரிட்டி குட் வால்யூம். ஓகே. அப்போ ஜஸ்ட் லைக் தட் கோ ஹெட் வித் இட். ஓகேங்களா. ஸோ அப்போ டிஃபால்ட்டாக வந்து நம்ம நிஃப்டினா 250 ப்ரீமியம் கால் அண்ட் புட் சைடில், தென் வந்து சென்செக்ஸ் பண்ணால் 500 நமக்கு நல்ல ஒரு லிக்விடிட்டி எல்லாமே இருக்குது. அண்ட் இது ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணுன்னாக்கா irrespective ஆஃப் எனி டே, அது யாராவது எதாவது இருந்துட்டு போட்டோம், நமக்கு அது பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. ஸோ அப்போ 7வது விஷயமும் முடிஞ்சிச்சு. 8வது பிரச்சனை, நான் வந்து 10,000 கேபிட்டல் வச்சு லாஸ் பண்ணிட்டேன். அதனால் 50,000 கொண்டு வந்தேன், 50,000த்தையும் லாஸ் பண்ணிட்டேன். 1 லட்சம் கொண்டு வந்தேன், அதையும் லாஸ் பண்ணிட்டேன். 3 லட்சம் அதையும் லாஸ் பண்ணிட்டேன். 10 லட்சம் அதையும் லாஸ் பண்ணேன். அப்போது இங்கே கேபிட்டல்ன்றது பிரச்சனையே கிடையாது. ஓகே. ஓகேங்களா. ஸோ என்ன கேபிட்டல் வேணும் என்றதை வந்து எப்படி டிசைட் பண்ணணுன்னாக்கா, இப்போ நான் வந்து ஒரு ₹10,000 வச்சு நான் வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணுறேன். ஓகேங்களா. எனக்கு மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ₹1000 வருது அதுலேருந்து. ஓகே. அந்த ₹1000 நீங்கள் போடுற டைமுக்கும் நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கும் ஒர்த் இல்லையா? கண்டிப்பாக அந்த ஒரு ₹1000 உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுமா கேட்டிங்கனாக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் 100% அதை நோன்னு தான் சொல்லுவேன். ஓகே. ஓகேண்ணா. அப்போ வந்து அது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் கிடையாது. அப்போ உண்மையாகவே ஆப்ஷன் பையிங்க்கு எவ்வளோ தான் நம்ம கேபிட்டல் கொண்டு வந்து பண்ணணும்னாக்கா, இப்போ வந்து ₹250 ப்ரீமியம் சொல்லிட்டேன். அப்போ 250 இன்ட்டு 65 எவ்வளோ வருது சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா 16,500 கிட்ட வரும். 16,250 சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம நிஃப்டியிலே ட்ரேட் பண்ணுறோம் வச்சுப்போமே. நிஃப்டிக்கு வந்து நமக்கு வந்து எவ்வளோ கேபிட்டல் தேவைப்படும்னாக்கா, இப்போ நம்ம ப்ரீமியமே ₹250 வாங்குகிறோம். அது ₹250 வச்சுக்கோங்களேன். 250 இன்ட்டு 65 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய வந்து 16,250 கிட்ட வரும். ஓகே. ஸோ அது வந்து ₹250 கரெக்டாக இப்போ ₹250 எடுக்காது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். 280னே வச்சுப்போமே, அப்படியே வந்து 20,000 வச்சுக்கோங்க. அப்போ வந்து ப்ரீமியமுக்கு மட்டும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா 20,000 எடுத்து ஓரமாக வச்சிடறோம். ஓகேங்களா. அப்போது அது மட்டும் இல்லாமல் ட்ராடவுனுக்கு ஒரு 20,000 தனியாக எடுத்து வச்சிடணும். ஓகேங்களா. 40,000. அப்போ நீங்கள் நிஃப்டியில் போடுறீங்கனாக்கா 40,000 இருந்தால் தான் நீங்கள் ஒரு லாட்டை போடணும். ஏன் 40,000 இருந்தால் தான் ஒரு லாட் போடணும்? என்கிட்ட 20,000 இருக்குது, 40,000 வச்சுருந்தா 2 லாட் போட்டு போகிறேன், நான் ஏன் இது இது கேட்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லேயும் கேட்பாங்க. ஆனால் அதுக்கான ஆன்சர் என்னன்னாக்கா, நீங்கள் இன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்க. ஓகேங்களா.
இன்றைக்கி வந்து ஒரு 2000 லாஸ் ஆகிடுச்சு. ஓகே. அடுத்த ட்ரேட் எடுத்துட்டீங்க, அதில் ஒரு 2000 லாஸ் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து ட்ரேட் எடுக்கிறீங்க, அதில் ஒரு 2000, அதில் 3000 லாஸ் ஆகிடுச்சு. இப்போ ஏறக்குறைய 7000 போயிடுச்சு. இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கும்? டோட்டல் 20ல கேட்குறீங்க. 20லேருந்து அதாவது நமக்கு ஒரு 13 இருக்கும். 13 தான் இருக்கும். அப்போ ஒன்றும் ட்ரேட் எடுக்க முடியுமா? டெஃபினட்டா முடியாது. முடியாது. அப்போ நீங்கள் மாறிட்டு போயிட்டே இருப்பீங்க. இங்கே என்னன்னாக்கா கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகிறதுக்கு காரணமே என்னன்னாக்கா, நம்மளோட மைண்ட் செட்டில் இருக்கிற லாஸை தாண்டி நம்ம ஒரு லாஸை இன்கர் பண்ணும்போது அதை நம்ம ஃபாலோவே பண்ண மாட்டோம். டெஃபினட்டா சார். ஃபாலோவே பண்ண மாட்டோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, இப்போ 7000 லாஸ் ஆகிடுச்சு. இப்போ இதே நான் சொல்கிற 40,000 கேபிட்டல் இருந்ததுனாக்கா, 4வது ட்ரேட் அங்கேருந்து ஒரு 4000 ப்ராஃபிட் வருது. 5வது ட்ரேட் அங்கேருந்து ஒரு 10,000 ப்ராஃபிட் வருதுனாக்கா, அப்போ நீங்கள் அது மொத்தத்தையுமே நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்களால் முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 20,000 கேபிட்டல் வச்சு ஆரம்பிச்சிங்கனாக்கா டெஃபினட்டாக முடியாது. அப்போது 40,000ன்றது ஒரு அடிப்படையான விஷயம் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் போடுறீங்கனாலே. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து அதே மாதிரி நீங்கள் ஒரே மார்ஜினை யூஸ் பண்ணி 2 ட்ரேட் பண்ணலாம். நிஃப்டி காலுக்கும் அதே மார்ஜின் வச்சுக்கலாம், நிஃப்டி புட்டுக்குமே அதே மார்ஜின் வச்சுக்கலாம். ஏன்னாக்கா மார்க்கெட் கீழே வரும்போது உங்களுக்கு கால் ஆப்ஷன் ட்ரிகர் ஆக போகிறதே கிடையாது. ஏன்னா அப்போ வந்து மார்க்கெட் வந்து நம்ம வந்து புட் ஆப்ஷனுக்கு என்ன பண்ண போகிறோம்? சூப்பர் ட்ரெண்டு கீழே இருக்கணும், RSI வந்து 30 கீழே இருக்கணும், S1 கீழ வந்து S1க்கு கீழே இருக்கணும். ஆக்சுவலாக நான் சொல்லவே இல்லை, நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க. தேங்க்யூ ஸோ சார். வந்து S1 கீழ இருக்கணும். தென் வந்து லோவர் பேண்டுக்கும் கீழ வந்து லோயர் கேண்டில் பேண்டு கீழே க்ளோஸ் ஆகிருக்கணும். சூப்பர் ட்ரெண்ட் வந்து நமக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸாகவும் ஆக்ட் ஆகும், ஸ்டாப் லாஸாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நமக்கு வந்து நடக்கும். ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஒரு அடிப்படையான ஒரு ஆப்ஷன் பையருக்கு இருக்கிற பிரச்சனைகள் 8 பிரச்சனைகளை பார்த்தோம். 8 பிரச்சனைக்கு சொல்யூஷனையும் சொல்லியாச்சு இப்போ. ஓகேங்களா சார்? இப்போ நீங்கள் எங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக சொல்லி தந்திருக்கீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எவ்ரி ப்ராப்ளம்க்கு அதுக்கான ஃபிக்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் எல்லாமே சொல்லிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் 30 டேஸ் நான் வந்து எனக்கு ஒரு ரோட் மேப் மாதிரி நீங்கள் ஒரு பிளான் மாதிரி நீங்கள் இது ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னுமே பெனிஃபிஷியலாக இருக்கும். கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இந்த கற்றுக்கிட்டதை நான் எப்படி அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் 30 டேஸ்? நைஸ் கொஸ்டின் ப்ரோ. ஸோ அடுத்த 30 நாளைக்கு நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா, ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் மாற்றாதீங்க, இல்லை நான் சொல்கிற இந்த ஃப்ரேம் ஒர்க்குமே போடாதீங்க. டைரெக்டாக போங்க. ஓகே. எதை பற்றியும் யோசிக்காமல் நீங்கள் என்ன ட்ரேட் செட்டப் பண்ணுறீங்களோ அந்த ட்ரேட் செட்டப்பில் சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரை போடுங்க. சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரை போட்டதுக்கப்புறம் அதில் அதை ஃபாலோ பண்ணி எக்ஸிட்ஸை பிளான் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த ஒரு விஷயத்தை அடுத்த 30 நாளைக்கு பண்ணுங்கள். 30 நாளுக்கு அப்புறம் உங்களோட ட்ரேடிங் ஜேர்னி டோட்டலாகவே மாறி இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்படி மாறி இருக்குனாக்கா, நீங்கள் குட்டி குட்டி ப்ராஃபிட் பண்ணி பெருசாக லாஸ் பண்ணீங்கல்ல, அது அப்படியே குட்டி குட்டி லாஸாக பண்ணி பெரிய பெரிய ப்ராஃபிட்டாக மாறும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த வீடியோ பாருங்கள், அன்றைக்கி உங்களுக்கு இது தெளிவாக புரியும். ஓகே. அடுத்த 30 டேஸ்க்கு இதுதான் பிளான். டன் சார். இப்போ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க, நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடராக இருந்தாலும் சரி, ஆர் எனி ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் நீங்கள் அனலைசிஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 4 இண்டிகேட்டர் பக்கம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது போகவே நிறைய இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் ஆட் ஆனாவும் சொல்லியிருந்தீங்க. பட் நம்ம இதில் இன்றைக்கி பார்த்தது ஒரு 4 இண்டிகேட்டர் மேஜராக. இப்போது இந்த இண்டிகேட்டர் அப்படின்னு நான் பார்க்கும்போது நிறைய மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு லேகிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? சரி, லைக் நான் இது வந்து முன்னாடியே வந்து நம்ம ஸ்லைட் பார்க்கும்போது இது ஒரு தடவை நான் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இன்சிஸ்ட் பண்ணியிருப்பேன். அது என்னன்னாக்கா, நம்ம வந்து இந்த சிஸ்டம் வந்து அதுவே அதை ப்ரூவ் பண்ண வைக்குது. அதுவே ப்ரூவ் பண்ணும். ஓகே, நான் எனக்கு இந்த கண்டிஷன்லாம் சூப்பராக எனக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு, நீ இப்போ வா, இப்போ வந்து உன்னோட ப்ராசஸ் வந்து நீ வந்து உன்னோட லாங் ட்ரேட்ஸை இதுக்கப்புறம் நீ வந்து உன்னோட பேசிக் செட்டப்பை வச்சு நீ வந்து பிளான் பண்ணிக்கோ சொல்லிட்டு அது வந்து கிளியராகவே நமக்கு வந்து முன்னாடி மென்ஷன் பண்ணுது. ஸோ இது வந்து ப்ரூஃப் பண்ணுற, மார்க்கெட்டே ப்ரூவ் பண்ணுற ஒரு சிஸ்டம். அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த லீடிங், லேகிங் இண்டிகேட்டர் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஈவன் வந்து நிறைய ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் வந்து இண்டிகேட்டர் பார்த்தாலே இது என்ன ஒரே கலர் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க சொல்லிட்டு யோசிப்பாங்க. பட் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்லுவேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாக்கா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போவீங்க. ஹாஸ்பிட்டல் போனாக்கா டாக்டர் உங்ககிட்ட என்ன கேட்பார்? என்ன பண்ணுது அப்படின்னு கேட்பார். அதுக்கப்புறம் என்ன கேட்பார்? ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துருவார். அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்பார். ஸோ நீ இதுக்கு முன்னாடி எதுக்காவது டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறீங்களா, உங்களுக்கு வேறு ஏதாவது நோய் இருக்கா, முன்னாடி பழைய ரிப்போர்ட்ஸ் இருந்ததுனாக்கா அந்த ரிப்போர்ட்ஸை கொடுங்க சொல்லிட்டு கேட்பார். நம்ம உயிருக்கே டிலேடான ஒரு டேட்டா வச்சு தான் ரெஸ்பான்ஸே எழுதுகிறாங்க. அப்போ கேண்டிலுக்கு ஒரு டிலேடான ரெஸ்பான்ஸை எழுதுறது தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ வந்து என்றைக்குமே ஒரு விஷயம் டிலே ஆகி நடக்குதுனாக்கா அது கன்ஃபர்மேஷன் நடக்குதாங்க.
கன்ஃபர்மேஷனை தான் வந்து அது வந்து கொடுக்குது. ஸோ அந்த கன்ஃபர்மேஷனை கொடுக்கறது தான் நமக்கு முக்கியமே தவிர அது வந்து எவ்வளோ தூரம் டிலே ஆகி வருது என்றது வந்து நமக்கு வந்து கன்சர்ன் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணும்போதும் சரி, லைக் நம்ம எந்த மாதிரி ட்ரேட் செட்டப்ஸ் எடுத்தாலுமே சரி, நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்டாப் லாஸை நம்ம மெயின்டைன் பண்ணணும். இப்போ நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனில் சொல்லுவீங்க, ப்ரைஸ் ஆக்ஷனில் என்ன பிரச்சனைன்னு சொல்கிற பாருங்கள். எந்த கேண்டலில் உங்களுக்கு வந்து இப்போ நான் இன்னைக்கு சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு பாயிண்ட்டு, எல்லாருக்குமே உங்கள் பேருக்கும் எனக்கும் ஒரே வேல்யூ தான் காட்டும். இந்த வீடியோ பார்க்குற லட்சக்கணக்கான மக்களுக்குமே ஒரே வேல்யூ தான் காட்டும். ஆனால் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படி கிடையாது. என்ன நடக்கும்? ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி அனலைஸ் ஒருத்தவங்களுக்கும் ஒரு அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க பை சொல்லுவாங்க, ஒருத்தவங்க செல் சொல்லுவாங்க. அப்போது ஒரு 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 விஷயத்துக்கு லீடிங்காக லேகிங்கான்றது முக்கியம் கிடையாது. எத்தனை பேரால் இதை ஃபாலோ பண்ண முடியும், எத்தனை பேருக்கு இது காமனாக இருக்குது என்றதும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது வந்து நான் சொன்னது மேபி இப்போ புரியுது கஷ்டமாக இருக்கும். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி கிளியர். டெஃபினெட்லி சார். ஐ ஹோப் ஃபார் த சேம். சார் நெக்ஸ்ட்டு முக்கியமான டவுட் என்ன வருது அப்படின்னா, நீங்கள் வந்து 250 ப்ரீமியம், அதாவது 1% ஆஃப் அண்டர்லைங் என்ன இருக்கோ அதுக்கு 1% எடுப்பேன் நிஃப்டியில் அப்படி சொன்னீங்க. அதுக்கு வந்து 250 மேக்ஸ் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சென்செக்ஸ்க்கு நம்ம மேக்ஸிமம் 500 போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன டவுட் வருதுன்னா, இந்த ஐவி கிராஷ் அப்படிங்கிறது பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது, ஒரு பட்ஜெட் இல்லைனா ஆர்பிஐ மீட்டிங், பாலிசி சம்திங் லைக் தட் அந்த மாதிரி இருக்கும்போது, ஆக்சுவலாக வந்து இந்த 250 ப்ரீமியம் வந்து ஓடிஎம்லேயே கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. அப்போது அந்த இடத்துல நமக்கு வந்து இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆகாதா? விச் மீன்ஸ் என்னென்னா, நம்ம ஒரு வேளை ட்ரேட் எடுத்து அதுக்கப்புறம் ஐவி கிராஷ் ஆச்சுனாலுமே தென் வந்து அந்த ப்ரீமியம் வந்து கரையாதா? ப்ரோ, நம்ம இப்போ அந்த ஒரு நாள் பற்றி நம்ம பேசுகிறோம். பட் ஆனால் ரிமைனிங் இருக்கிற 250 நாள் வந்து நமக்கு வந்து நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த நாளுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு மார்க்கெட்டு ப்ரூவ் பண்ணுது. ஓகே, இந்த டைரெக்ஷனில் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது என்றது மார்க்கெட் ப்ரூவ் பண்ணும்போது தான் நம்ம உள்ளே போய் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். அண்ட் அதே மாதிரி அந்த இன்ட்ராடேயில் அவ்வளோ பெரிய கிராஷ் வந்து ஐவியில் நடக்காது. ஓகே, அதுவே எக்ஸ்பைரி டேவாக இருந்தால் கூட நம்ம டைரெக்ஷனில் கொஞ்சம் லைட்டாக நவுந்தால் கூட அதனோட அந்த மொமெண்டமில் ப்ராஃபிட்டபிலிட்டியுமே நமக்கு வந்து அதிகமாக தான் இருக்கும், அதிகமான வாலட்டிலிட்டி இருக்கும்போது. ஸோ ஈவன் ஐ ஹவ் ஃபேஸ் த சேம், லைக் நீங்கள் சொல்கிற இதெல்லாம் வந்து நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஈவன் ஆன் பட்ஜெட் டேஸ் ஐ காட் என்ட்ரிஸ், பட் இட் வாஸ் வெரி குட். அந்த டைரெக்ஷனில் போகும்போது வேகமாக சலசலன்னு போயிடுவான். நம்ம சொல்கிற அந்த மொமெண்ட் என் சைட்லேயும் போகணும், வேகமாகவும் போகணும் சொல்லிட்டு, இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக February 1 அன்றைக்கி நடந்ததை எடுத்துக்கோங்க. மார்க்கெட் வாஸ் டோட்டலி அன்றைக்கி வாஸ் ஃப்ளாஷிங் லைக் எனிதிங். ஓகே, கடகடன்னு எனக்கு வந்து நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணேன் புட் ஆப்ஷன்ஸ்க்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு 4 ட்ரையல் கடகடன்னு வந்துச்சு ஒரு 5 நிமிஷத்தில். அதெல்லாம் வந்து லைக் ஃபினாமினல் திங்ஸ். ஓகேங்களா? ஸோ அது எந்த நாளாக இருந்துட்டு போட்டோம், ₹250 ப்ரீமியம். ஓகே, அது எதாவது இருக்கட்டும், ஏர் ரூல்ஸ் அவ்வளோதான். எனக்கு லட்சக்கணக்கான பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். டேட்டா சேஸ் ஏடிஎம் நாட் ஒர்க்ஸ், ஓடிஎம் நாட் ஒர்க்ஸ். ஐடிஎம்மில் ஐடிஎம் 1, ஐடிஎம் 2, ஐடிஎம் 3 யூஸ் பண்ணும்போது ட்ராடவுன்ஸ் ஆர் வெரி பிக். இஃப் யூ யூஸ் 250 ப்ரீமியம் இட்ஸ் கிவிங் பெட்டர் ரிசல்ட்ஸ்னாக்கா கோ வித் த டேட்டா. டேட்டா என்ன சொல்லுதோ அதுதான் நான் வந்து டேட்டாக்கு அகெயின்ஸ்டாக ஐ டோன்ட் டூ த ட்ரேடிங் செட்டப்ஸ். ஷூர் சார். இப்போ நம்ம இந்த 250 ப்ரீமியம் அப்படிங்கும்போது நம்ம கால் சைடும் அதுதான் பண்ணுறோம், புட் சைடும் தான் பண்ணுறோம். ஆனால் இப்போ த்ரூ அவுட் த மாஸ்டர் கிளாஸ் நீங்கள் இவ்வளோ பேசியுமே கால் சைடே தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களே தவிர அந்த புட் சைடு வரவே மாட்டீங்க. அதுக்கு ரீசன் என்ன? சி ப்ரோ, லைக் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நான் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியில் 90% ஆஃப் த லாங் ட்ரேட்ஸ் தான். ஷார்ட் ட்ரேடு மீதி 10% தான். அண்ட் அந்த 10% கூட சொல்கிறத விட அது சிங்கிள் டிஜிட்ஸில் தான் இருக்கும், நாட் ஈவன் 10%. ஸோ வால்யூம் வைஸ் லாட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா லெஸ் தென் 5% தான் இருக்கும், டு பி வெரி ஹானஸ்ட். அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் டிசைன் டு கோ மேலே தான். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் எந்த மார்க்கெட்னு எடுத்துக்கோங்களேன், இந்தியன் மார்க்கெட் கிடையாது. இப்போ வந்து அடுத்த 10 வருஷத்துக்கு மார்க்கெட் ஏறாது. யாராவது மார்க்கெட்டில் பணம் போடுவாங்களா? யாருமே போட மாட்டாங்க. அப்போது மார்க்கெட் அதனோட இன்ட்ரெஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவாது அது மேலே போயிட்டு தான் இருக்கும். ஸோ வந்து இன் ஆர்டர் டு மெயின்டைன் த இன்ட்ரெஸ்ட் ஃபார் த பீப்புள், மார்க்கெட் ஹேஸ் டு கோ அப். அப்போது நமக்கு லாங் ட்ரேட்ஸ் தான் வந்து மோர் சூட்டபுளாக இருக்கும் தேன் த ஷார்ட் ட்ரேட்ஸ். பட் ஸ்டில் இப்போ நமக்கு ஷார்ட் ட்ரேடு கிடைக்குதுனாலுமே we can do it. we can do it but on a very lesser count. சே லைக் இப்போ நீங்கள் 10 லாட் காலில் வச்சுருக்கீங்கனாக்கா 1 லாட் நீங்கள் புட்டில் வச்சுக்கலாம், அவ்வளோதான் ரேஷியோ.
அதுக்கு மேலே நீங்கள் ரேஷியோ வச்சிங்கனாக்கா உங்களால் தாங்க முடியாது. ஓகே. ஏன்னாக்கா புட் ஆப்ஷனில் ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த ₹250 ப்ரீமியம் வந்து சில நாள் ஓடிஎம்மில் வரும். புட் ஆப்ஷனில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. மார்க்கெட் ஏறும்போது படிக்கட்டில் ஏற மாதிரி ஏறும், விழும்போது தெரியும்ல லிஃப்ட்டில் விழுற மாதிரி விழுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதை நீங்கள் கேப்சர் பண்ண முடியாது. நான் போன பாயிண்ட் சொல்லும் போது கூட சொன்னேன் பார்த்தீங்களா, புட் ஆப்ஷனுக்கு நான் வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுவேன் சொல்லிட்டு. ஏன்னா 5 ட்ரையல்ஸ்ல எனக்கு ஹிட் ஆயிடுச்சு. அது வந்து ட்ரெயினில் தான் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா விழும்போது லிஃப்ட்டில் அப்படி தலைகீழே சொங்கன்னு கீழே விழுவான். அது ஃபுல்லாக கேப்சர் பண்ணோன்னாக்கா உங்களுக்கு இதில் பிடிக்க முடியாது, சூப்பர் ட்ரெண்டில் பிடிக்க முடியாது. அந்த ஃப்ளாஷில் வந்து நீங்கள் ட்ரையலில் பிடிச்சா தான் வந்து உண்டு. ஸோ தட்ஸ் அ குட் அப்ரோச். ஷூர் சார். இப்போ நெக்ஸ்ட்டு முக்கியமாக எனக்கு வர்ற டவுட் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் பையிங்கில் வந்துட்டு நிறைய பேர் வந்து இந்த லூசிங் ஸ்ட்ரீக் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு மந்த்தே கூட இப்போ உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். இப்போ ஒரு மந்தில் நல்லா ப்ராஃபிட் இருக்கும். பட் ஒரு மந்த் அந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட்டே இல்லாமல் நம்ம நெகட்டிவ்ல கூட கொண்டு போய் முடிப்போம். பட் ஸ்டில் நம்ம நெக்ஸ்ட் மந்த் வந்து அதே அப்ரோச்சை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் இந்த லூசிங் ஸ்ட்ரீக்கை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க? அதுக்கான அட்வைஸ் என்ன? ஓகே, சூப்பர் ப்ரோ. இந்த லூசிங் ஸ்ட்ரீக் என்றதை விட நான் இதை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லவா? அதாவது எனக்கு வந்து ஒரு லாஸ் வருது. அந்த ஒரு ஒரு சிஸ்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண வச்சுக்கோங்களேன். எப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கனாக்கா, உங்களால் பேரபிளான ஒரு லாஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. இப்போ வந்து எனக்கு வந்து 1,00,000 நான் லாஸ் பண்ணால் கூட நான் நிம்மதியாக தூங்குவேன் நைட்டில். எனக்கு வந்து ஒரு கவலையும் இருக்காது. சில பேருக்கு வந்து ₹10,000 லாஸ் பண்ணாக்கா நைட்டு தூக்கம் வரும். சில பேருக்கு ₹5,000 லாஸ் பண்ணாக்கா தூக்கம் வரும். சில பேருக்கு ₹1000 லாஸ் பண்ணால் கூட தூக்கம் வராது. ஓகேங்களா? ஸோ அப்போது அடிப்படையாக ஒருத்தவங்களும் ஒரு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்னோட இப்போ வந்து எனக்கு வந்து லூசிங் ஸ்ட்ரீக் இருக்குது வச்சுக்கோங்களேன். ஒரு கண்டினியூஸாக 5 லூசிங் ஸ்ட்ரீக் இருக்குனாக்கா, எனக்கு வந்து அது ஒரு பெரிய கவலையாக இருக்குது. ஆனால் சில பேருக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம அந்த இடத்த அட்ரஸ் பண்ணணுன்னாக்கா, நீங்கள் லாஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை, உங்கள் ட்ராடவுன் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து கால்குலேட்டிவாக வந்து வச்சுருக்கணும். உங்களோட பேரபிள் லிமிட்டாக இருக்கணும். இப்போ வந்து நான் ஒரு 5 ட்ரேட் லாஸ் ஆகுது, எனக்கு வந்து 15,000 போகுதுனாக்கா, அப்போ எனக்கு ஓகேப்பா, நான் வந்து அந்த லாஸை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கனாக்கா, உங்களால் அந்த சைக்காலஜிக்குள்ளே வர முடியும். இல்லைனாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்கனாக்கா, உங்களுக்கு வந்து ஒரே ட்ரேடில் 15,000 போயிடுச்சுனாக்கா நீங்கள் விட்டு போயிடுவீங்க. ஓகே, அதையும் தாண்டி டெக்னிக்கலாக உங்களுக்கு வந்து அந்த அந்த மாதிரி டேஸை கம்மி பண்ணணும், கண்டினியூஸாக லூசிங் ஸ்ட்ரீக்ஸை கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா, யூ கேன் கீப் ஆடிங் ஸ்ட்ராட்டஜிஸ். இப்போ நான் முன்னாடி சொன்ன பாருங்க, நான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துருக்குறது ஒரு பேஸ்மெண்ட்டு தான். இது கூட நீங்கள் வந்து ஒன்றும் வந்து நான் வந்து 4 இண்டிகேட்டர் சொல்லிக்கிறேன். ஒன்று 10 இண்டிகேட்டர் இருக்குது. ஓகே, நான் வேறு என்னென்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவேன்றது சொல்கிறேன். கேண்டலர் எக்ஸிட் யூஸ் பண்ணுவேன், ஏடிஎக்ஸ் யூஸ் பண்ணுவேன், எம்ஏசிடி யூஸ் பண்ணுவேன், இஎம்ஐ யூஸ் பண்ணுவேன், விவேப் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இது இல்லாமல் வந்து 5 ஆச்சுங்களா, 5 அது ஒரு 4 9. அண்ட் தென் வந்து பிவோட் பாயிண்ட்டு சிபிஆர் அப்போ வந்து 10. அண்ட் இது இல்லாமல் வில்லியம்ஸ் ஆர் சொல்கிற இண்டிகேட்டர் இருக்குது, அது யூஸ் பண்ண சில பேருக்கு தெரியாது. பட் வில்லியம்ஸ் ஆர்னு இண்டிகேட்டர் இருக்குது. அப்படி ஆர்எஸ்ஐக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஆர்எஸ்ஐக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஆர்எஸ்ஐ 0 to 100, இது வந்து 0 to -100. ஓகேங்களா? அது ஒரே மாதிரி இருக்கக்கூடாது சொல்லிட்டு ஓனர் வந்து மாற்றி வச்சுட்டார் நினைக்கிறேன். ஸோ அப்புறம் பேரபலிக் சார் சொல்லிட்டு இன்னொரு இண்டிகேட்டர் இருக்குது. சார்ட்ஸில் வந்து டாட்டாக வருது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிவோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ட்ரெடிஷ்னல் பிவோட் தான் யூஸ் பண்ணுவோம். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிமார்க்ஸ் சொல்லிட்டு இன்னொரு இது இருக்குது, கேமரல்லா பிவோட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ வந்து இவ்வளோ இண்டிகேட்டர்ஸுமே இந்த பேஸுக்கு மேலே நீங்கள் லே பண்ணி நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் க்ரியேட் பண்ணும்போது யூ வில் ஹாவ் த அப்பர் ஹேண்ட். நான் ஆல்மோஸ்ட் ஒரு 43 சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்க்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதை நான் வந்து ஈக்விட்டிலையுமே வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதில் சின்ன சின்ன பக்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இப்போ ஒர்க் அவுட் பண்ணி இப்போ அதையுமே பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் யூ ஜஸ்ட் நேம் எனி மார்க்கெட், வாட் எவர் ஐ தாட் டுடே இட் ஒர்க்ஸ் இன் எனி மார்க்கெட். ஏன்னாக்கா அது வந்து பேஸ் இட்ஸ் நாட் அ ஸ்ட்ராட்டஜி, இட்ஸ் அ பேஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து சூட்டபிளான ஒரு அரேனா. ஓகேங்களா? இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து இந்தியாவில் விளையாடும்போது ஒரு மாதிரி சூப்பராக விளையாடுவாங்கல்ல. ஓகே, அதுக்கு வந்து காரணம் என்னன்னாக்கா தேர் அடாப்டட். இப்போ நான் சொல்கிறது இது வந்து அடாப்ஷன் மெத்தட். இந்த அடாப்ஷன் மெத்தடுக்குள்ளே இந்தியன் டீம் விளையாடும்போது இந்தியா டீம் சூப்பராக விளையாடும். அப்போ நீங்கள் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி வந்து அப்டர்ன் ஸ்ட்ராட்டஜினா இந்த பேஸை வச்சு நீங்கள் அப்டர்ன் போட்டு பண்ணும்போது நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்றது தான் யதார்த்தமான உண்மை. டெஃபினெட்லி சார். இன்னைக்கு இந்த மாஸ்டர் கிளாஸில் வந்து
இட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் எனி அதர் மாஸ்டர் கிளாஸ். அப்படி இல்லாமல் உங்களோட 9 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லி தந்திருக்கீங்க. வியூவர்ஸ் உங்களுக்குமே வந்து இது டெஃபினட்டாக வந்து எல்லா இதுலேயுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கிளாஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது கமெண்ட்ஸில் வந்துட்டு ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். ஓகே, நாங்கள் டெலிவர் பண்ணது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பையிங்கில் உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட்ஸ் இருக்குது, அதுக்கு நம்ம தரணி சார் வந்து உங்களுக்கான நெக்ஸ்ட் மாஸ்டர் கிளாஸில் வந்து டெஃபினட்டாக ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ அதையுமே எங்களோட கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அதேமாதிரி இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான மாஸ்டர் கிளாஸ்க்காக நம்ம தன் தமிழ் சேனலை வந்து எப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை வந்து ஆலில் போட்டுருங்க. நெக்ஸ்ட் உங்களோட ட்ரேடிங் சர்க்கிளுக்கு வந்து இதை வந்து டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் யாராவது வந்து ஆப்ஷன் பையிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்கனாலுமே அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு இது ரொம்பவுமே பெனிஃபிஷியலாக இருக்கும். ஒரு ரூல் பேஸ்டாக அவங்க ரொம்பவுமே கரெக்டான அப்ரோச்சோட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் டுடே கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ. தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.